வழிகாட்டி என்று நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சொல்ல முடியும். மரியாதைக்குரிய அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் காப்பி ரைட்ஸ் பேட்டன் ரைட்ஸ்லாம் கொண்டாடுறார். அதெல்லாம் கிடையாதுங்க. காமராசர் காங்கிரஸுக்கு தான் சொந்தம். தலைவரே ஐயா, காமராசர் இறுதி காலகட்டத்தில் காங்கிரஸ்லேயே இல்லை, துப்பி தூர போட்டார். இது விளங்காத பையெல்லாம் வந்துட்டான், இனிமே இந்த இடத்துல இருக்க முடியாதுன்னு காங்கிரஸ் கட்சியை தூக்கி தூர எறிந்து விட்டு வந்தவர் எங்கள் பாட்டன் காமராசர் ஐயா அவர்கள். தான் வளர்த்த கட்சியாக இருந்தாலும் சரி, தான் பதவி வகித்த கட்சியாக இருந்தாலும் சரி, தான் ஆளுமை செலுத்திய கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு பிரதம வேட்பாளரை பிரதமராக மாற்றி அதிகாரத்தில் அமர வைத்த கிங் மேக்கராக இருந்த கட்சியாக இருந்தாலும் சரி, சரியில்லைன்னா தூக்கி தூர போட்டு போன மாபெரும் மனிதன். நீங்க நடைபயணம் போனீங்க, 1/2 இன்ச்சு மலையை வளர்த்தீங்களா, மண்ணை கொத்துனீங்களா, சிமெண்ட் வச்சு பூசினீங்களா, இந்த ரோட்டை ஏதாவது போட்டு தொலைச்சிங்களா? ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு மாபெரும் மனிதன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தலைவன் எப்படி இருக்கணும். தமிழ்நாட்டில் நூற்பாலை உருவாக்குறாங்க. நூற்பாலை ஒரு 10 நூற்பாலை ஜப்பான்லேருந்து மிஷின் வாங்குறார். வாங்கும்போது அந்த ஜப்பான் கம்பெனிக்காரன் கலைஞர் ஆட்சியில் இருக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு எங்கள் கமிஷன் கொடுக்கணும். வெங்கட்ராமன் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, கமிஷன் என்ன பேசுகிறாங்க ரெண்டு பேரும்? இல்லை, கமிஷன் கொடுக்கறத பற்றி பேசுகிறாங்க. எவ்வளோ கொடுப்பான்? யார் நம்ம தாத்தா கேட்குறாங்க, எவ்வளோ கொடுப்பான்? அது ஒரு பெருந்தொகை சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக இன்னொரு நூற்பாலை கொடுத்துரு அப்படின்னு வாங்கினது தான் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நூற்பாலை. 10க்கு 11 வாங்கி மக்களுக்கான வேலை வாய்ப்புகளை, தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி தந்தவர். அதனால தான் அவரை பெருந்தலைவர், மக்கள் தலைவர் என்று போற்றோம். இன்னைக்கு இருந்தால் நிலைமை என்ன? 10க்கு மிஷின் வாங்கினா, மிஷின் ஒரு பேப்பரில் வரைஞ்சி, எந்திரத்தை ஒரு பேப்பரில் வரைஞ்சி அட்டையில் வடிவமைச்சு கொண்டாந்து செட்டு போட்டு, நம்ம பாகுபலி படத்துக்கு செட்டு போட்டார்ல, அவரே சேம் கொண்டு போய் அங்கே போய் செட்டு போட வச்சு ஒரு பெரிய வீடியோ ஷூட் எடுத்து வேலையை முடிச்சு விட்டு காசை வாங்கிட்டு கிளம்பியிருக்கோம். கம்பெனிட்டு இருக்கும் இந்த திராவிட மாடல்லாம். ஆனால் அவர் இந்த மண்ணை நேசிச்சார். அது போன்ற ஒரு தலைவனை கொண்டாட வேண்டிய சூழல் நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் இருக்குன்னா, அப்படி ஒரு தலைவனாக நாங்கள் வர வேண்டும் என்று நாங்கள்லாம் நினைக்கிறோம். இன்னைக்கு பேசுகிறாங்க பள்ளிக்கூடங்களை சீரமைச்சோம். நாங்கள் தான் காலை சத்துணவு திட்டம், மத்தியான சத்துணவு திட்டம், 11 நாள் ஒரு ஆய்வு மேற்கொள்றாங்க. காலை சத்துணவு திட்டம் 11 நாள் உப்புமாங்க. 11 நாள் உப்புமா, ஒரு நாள் கோதுமை உப்புமா, அப்படி கூட கிடையாது. 11 நாள் ரவை உப்புமா. கொஞ்சோண்டு கூட அதில் வெங்காயம் கிடையாது. இந்த வெங்காயங்க போடாதுன்னு நமக்கு தெரியும், போடலை. பச்சை மிளகாவும் ரவாவும் சேர்த்து ஒரு உப்புமா. இதை 11 நாள் வழங்கியிருக்காங்க. காலை சத்துணவு திட்டம் வழங்கியது யார்? நம்ம திராவிட மாடல், நம்ம திராவிட மாடல். ஆனால் இந்த மதிய உணவு திட்டம் எங்கிருந்து தொடங்குச்சு தெரியுமா? எங்கள் அண்ணன் ஜெயின்றின்னு சொன்ன மாதிரி ஒரு தொடர்வண்டி நிலையம் கேட்டில், ரயில்வே கேட்டில் நின்றுட்டு இருக்கிறார். ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு வர்றார் ஐயா காமராசர் அவர்கள். ஒரு பையன் ஆடு மேய்ச்சிட்டு நிற்கிறான். தம்பி இங்கே வா, ஏன் நீ பள்ளிக்கூடத்துக்கு போகலையா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு அந்த பையனுக்கு இவரை யாருன்னே தெரில. அப்போ அப்படி தான் இருந்திருக்கு நிர்வாகம், யாருன்னே தெரியல. ஏன் நீ எதுக்கு கேட்குற? இல்லை தம்பி சொல்லு, படிக்கிற வயசாச்சே, இப்படி ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறியே, ஏன் போகலை அப்படின்னு கேட்கும்போது, பள்ளிக்கூடம் போனால் சோறு யார் போடுவா, நீயா போடுவே அப்படின்னு அவன் கேட்டான். ஒரு முதலமைச்சரை பார்த்து ஒரு 10 வயது பையன் கேள்வி கேட்குறான், நான் பள்ளிக்கூடம் போயிட்டா சோறு நீயா போடுவேன், அப்போ சோறு போட்டா நீ பள்ளிக்கூடம் போவியா என்ற கேள்வியை கேட்குறார். நீ சோறு எனக்கு போடுவே அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டான். இந்த ஒரு வார்த்தை அந்த மனிதனை உலுக்கியது. அப்போ பசியில் இருக்கக்கூடிய பல பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகலை. அதற்கு மாற்றா என்ன செய்யணும்? உடனே அந்த துறை சார்ந்த அலுவலரை கூப்பிடுறார். மதிய உணவு திட்டம் போட்டால் எவ்வளவு செலவாகும்? 2 அணா ஆகுங்க. ஒரு நாளைக்கு 2 அணா இப்படி போகும், நிறைய செலவாகும். என்ன வேணாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க படிக்கணும், அதனால நீ மதிய உணவு திட்டத்தை நடத்து என்று நடத்தி காட்டியவன் அந்த கர்ம வீரர் காமராசர் அவர்கள். ஆனால் இன்னைக்கு எப்படி தெரியுமா? நம்ம எந்த மாதிரியான நாட்டில் வாழ்கிறோம், யாருக்கு வாக்கு செலுத்துகிறோம், அதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளணும். இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்களா? ஒரு கோட்டர் 150 ரூபா விற்கிதா? நோ, நெவர், கவலைப்படாதீங்க. வருகின்ற தீபாவளி போனஸாக உங்களுக்கெல்லாம் கட்டிங் வழங்குறோம். இது திராவிட மாடல். நாம் வாக்கு செலுத்த துணிந்து விட்டோமே இவர்களுக்கு. நாம் எந்த மாதிரியான வாழ்வியலை வாழ நினைக்கிறோம்? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா யார்ட்டையாவது? ஒரு வீட்டில் ஒரு சின்ன உடைப்பு, ஒரு பொந்து ஏற்பட்டுருச்சு, எலி வலை தோண்டி வச்சிருச்சு, ஒரு பொந்து ஏற்பட்டுருச்சு. அங்கே கூப்பிட்றாங்க, ஒரு இன்ஜினியர் இருக்கிறாரு, அந்த நேரத்தில் ஒரு கொத்தனாரும் இருக்காரு.
ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு எப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய ஓட்டை வலை விழுந்துருச்சு, ஓட்டையாயிடுச்சு, இதை மூடணும் அப்படின்னா அவர் உடனே ஸ்கேல் எடுத்துட்டு 7:30க்கு 3:30 அப்படின்னு அளந்துக்கிட்டு நிற்கிறார். யார்? இன்ஜினியர். உடனே அவர் திரும்பி பார்த்தார், எப்பா இது என்னப்பா இப்படி ஒரு ஓட்டை இருக்குது. அவர் உடனே செங்கல்ல நொறுக்கி வச்சு சிமெண்ட் வச்சு பூசி விட்டு மூடிட்டு வந்துட்டார். இன்ஜினியர் நோட்டில் எழுதிட்டே இருந்தார். என்னப்பா எழுதி முடிச்சுட்டு, என்ன இங்கே இருந்த ஓட்டையை காணும், அதெல்லாம் என்னைக்கே கொத்தனார் அடைச்சி பூசி வச்சுட்டு போயிட்டா. அந்த கொத்தனார் தான் எங்கள் ஐயா, அந்த கொத்தனார் தான் நாங்கள், இந்த இன்ஜினியர் தான் இந்த திராவிட மாடல். கடைசி வரைக்கும் எழுதிக்கிட்டே தான் இருப்பாங்க, எழுதிக்கிட்டே தான் இருப்பாங்க. 13 பட்டிமன்ற பேச்சாளர்கள் இருக்காங்க. எதுக்கு தெரியுமா? திமுகவினுடைய கொள்கைகளை பரப்புவதற்கோ காங்கிரசினுடைய கொள்கைகளை பரப்புவதற்கோ அல்ல, இவர்களுக்கு பின்னாடி இருந்து எழுதி கொடுக்க. ஒரு ஆட்சி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஆக பெரும் உதாரணம் தான் அந்த 9 ஆண்டு காலம். நான் உறக்க சொல்லுவேன், நான் படித்ததும் எங்கள் தலைவர் பெரும்பாட்டன் கட்டிய பள்ளிக்கூடத்தில் தான் நாங்கள் படித்தோம். இன்னைக்கு அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? உங்கள் பிள்ளை கருணாநிதி கட்டிய பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறது, இந்த பேரை சொன்னாலும் பிரச்சனை. ஒரு ஆள் மேடை போட்டு ஒப்பாரி வச்சு அழுகுறியான், மீசையெல்லாம் பெருசாக வச்சிருக்காரு. இந்த ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார், சளி மூக்கோலியாக வடிஞ்சு மீசையில் தொங்குதுன்னு. அந்த மாதிரி சிந்தி போட்டு அழுகுறாங்க. இப்படி ஒரு பாட்டை பாடிட்டாரு. நான் என்ன பண்ணேன், இந்த பாட்டை முழுசாக கேட்கலண்ணே, இந்த உள்ளே இருக்கிற வரிகள்லாம் நமக்கு தெரில. அது ஒன்றும் இல்லை, இந்த பாட்டு என்னன்னு தான் சொல்கிறேன். அது சொன்னது இங்கே தான் உட்காந்துருக்காங்க. கேசு போடுறதா இருந்தால் அவங்க மேலே போடுங்க. இந்த மாவட்டத்துக்காரங்க தான் சொன்னாங்க. அதை அந்த பாட்டோட என்ன பாட்டுன்றதுக்காக சொல்கிறேன். கள்ளத்தரம் கண்ட கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தொடக்கம். கிராதகன் கருணாநிதி, அதை விட்டுட்டேன் வார்த்தையை வேற. அது தாங்கய்யா இப்போ சொல்கிறீங்கல்ல, இதே தாங்கய்யா இப்போ பாடுவார் பாருங்க. உள்ளே போயிருக்கிறது கருணாநிதி தானங்கய்யா. நினைவு வரும்ல, அதுக்கு சொல்கிறேன், நினைவு வரும்ல, அதுக்காக. அப்போ அந்த பாட்டை வந்து எங்கள் கட்சியை சேர்ந்த கொள்கை பரப்பு செயலாளர் மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர்கள் மேடையில் பாடிட்டார். இது அண்ணன் முன்னாடியே பாடிட்டார். இந்த பாட்டுக்காக வழக்கு போட்டு உள்ளே வச்சுட்டாங்க. ஒரு நாள் கைது பண்ணிட்டு உள்ளே போயிட்டாங்க. மறுநாள் எனக்கு என்னதான் அந்த பாட்டுக்குள்ளே இருக்குது முழுசாக கேட்கணும்ல. நமக்கு 4 வரி தான் தெரியும். சதிகாரன் கருணாநிதி, அந்த இன்னொரு வரி வேண்டாம் விட்டுருங்க, அதுக்கு நிறைய பஞ்சாயத்துக்கு வர்றாங்க. அது உண்மையில பஞ்சாயத்து வந்துடுறாங்க. அதுக்கு நமக்கு இலக்கண குறிப்பு சங்க இலக்கியங்கள்லாம் தேடி எடுத்து இதெல்லாம் காட்ட வேண்டியதாக இருக்குது. அது வேண்டாம் விட்டுருங்க. பெரிய கொலைகாரன் கருணாநிதி அது விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த வரியை அப்படின்னு ஏதோ எழுதி இருந்தது. சரி உள்ளே போய் பார்ப்போமேன்னு போனங்க. இந்த பாட்டை காரில் கேட்டு போனேன். என் தம்பி பின்னாடி இருந்து வீடியோ எடுத்துட்டான் போல. அதை ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டு அன்னை முழுக்க நாங்கள் தான் ட்ரெண்டிங்கே இந்த பாட்டு தாங்க. அதை வந்து யாரோ ஒரு இடத்துல பேசிட்டு போயிட்டாங்கன்னு கடந்து போயிருக்கலாம். இவங்க உடனே கொதிச்சு எந்திரிச்சு போய் கேஸை போட்டு உள்ள தள்ளி பெரிய பிரச்சனையாக்கி இவங்க காப்பாற்றுறாங்களா யார்? கருணாநிதி மானத்தை இவங்க காப்பாற்றி கரையேற்றி வைக்கிறன்ற பேரில் வச்சு சந்தி சிரிக்க வச்சுட்டாங்க. இப்போ கருணாநிதி அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னா, டேய் உங்களுக்கெல்லாம் நான் என்னடா பண்ணேன், நான் யார் வம்பு தம்பு காய்ச்சும் போனேன்னா நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானடா இருந்தேன், கௌரவம்னு என் கௌரவத்தை நாரடிச்சிட்டீங்களடான்னு சொல்கிற கதையாக்கி விட்டேன். உண்மையிலே வருத்தப்பட்ட நாளாக வேதனைப்பட்டேன். அந்த பாட்டை கேட்ட பிறகு தான் தெரிஞ்சது இவரோட லட்சணம் என்னன்னு. இது அதிமுக எழுதி வடிவமைச்சு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலே அதிமுகவினுடைய மேடைகளில் பாடப்படுகின்ற ஒரு பாட்டு. நீங்க வழக்கு போடுவதாக இருந்திருந்தால் அதிமுகவில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே இந்த பாடல் பாடப்பட்டது. அப்பவே நீங்க கைது பண்ணி உள்ள போடுங்க. அப்பதான் முடியாத, உங்களை கைது பண்ணி கொண்டு போகும்போதே நீங்க ஐயோ 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 அப்படி கத்தணும். அந்த அம்மாவை தான் கேட்க முடியாத. அதனால யார் இப்போ சும்மா பேசுவாங்க பாடுவாங்க, அவங்க மீது வழக்க போட்டு என்ன வழக்கு 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 இல்லைனால் விடியாது கிழக்குன்னு சொல்லி கொடுத்த எங்கள் அண்ணன் இருக்கார் எங்கள் பின்னாடி. உடனே வழக்க போட்டு உள்ள தூக்கி வச்சு ஒன்றாவது இந்த மக்களுக்கான ஒரு வேலை, இந்த மண்ணுக்கான ஒரு வேலை, இந்த நிலத்தையும் வளத்தையும் காப்பாற்றுவதற்கான திட்டம், நீயே உனக்கு ராஜான்னு ஒரு திட்டம் இருக்கு. எங்கேயோ உட்காந்து யோசிக்கிறாங்க, எங்கேயோ உட்காந்து யோசிக்கிறாங்க. தனியே 4 பேரோட உட்காந்து பெரும் அறிவாளிகளாக இருப்பாங்க போல. நீயே உனக்கு ராஜான்னு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டம் என்னன்னா இளைஞர்களுக்கான திட்டம்.
அதிலும் குறிப்பாக ராமநாதபுரம் அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான ஒரு திட்டம் பாருங்க. மாவட்டத்துக்கெல்லாம் ஒரு திட்டம் கொண்டு வரோம், எங்களை மேடை போட்டு திட்டுறீங்க. என்ன திட்டம்ங்க அது? கைவினை பொருட்கள் தயாரிப்பது, பனை ஓலைகளிலிருந்து பொருட்களை தயாரிப்பது, அந்த வெல்லம் தயாரிப்பது, கருப்பட்டி தயாரிப்பது. எங்கிருந்து வரும் கருப்பட்டி? நமக்கு எது பதநீர்னு தெரியாது, எது கல்லுன்னு தெரியாது, எது பட்டசாயம்னு தெரியாது. இதில் நமக்கு இது ஒரு பிரச்சனை இருக்குது. இதில் நீங்களுடைய திறன் வளர்ப்பு பயிற்சி அதெல்லாம் கொடுத்து நீயே ராஜா அப்படின்னு உனக்கு ஒரு திட்டம். இந்த திட்டத்தை தமிழக அரசு வழங்குது. இந்த திட்டங்களெல்லாம் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் அங்கே ராஜாவாக இருக்க மாட்டாங்க. கொடுக்குறாங்கல்ல, திட்டத்தை கொடுக்குறாங்கல்ல, அந்த ஆட்சியாளர்கள் தான் இங்கே ராஜாவாக இருக்காங்க. நாம் கடைசி வரைக்கும் குஜாவாக தான் இருக்கும், நாம் கடைசி வரைக்கும் போண்டியாக தான் இருக்கும். ஒரு ஆட்சி நிர்வாகத்தை முறையாக எப்படி செய்ய வேண்டும் என்று அந்த மனுஷன்கிட்ட போய் கற்றுக்கிட்டாவது வாங்க. எப்படி செய்ய வேண்டும், எப்படி மற்றவர்களை மதிக்க வேண்டும். இவர்கள் எதற்கெடுத்தாலும் ஒரு வேடதாரிகளாக, ஒரு பிரச்சனைகளை மூடி மறைப்பதற்கு இன்னொரு பிரச்சனையை தோற்றுவிப்பவர்களாக தான் இருக்கிறாங்க. நான் உங்களை வேண்டி ஒரு வார்த்தை கேட்குறேன், எதுக்கு தாங்க காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுறீங்க? அதுவும் குறிப்பாக எங்கள் அண்ணன் வசந்த் தானே, விஜய் வசந்துக்கு எதுக்கு வாக்கு செலுத்துறீங்க? என்ன பண்ணிட்டார் கடந்த 5 ஆண்டுல? கன்னியாகுமரியை 2ஆ வளைச்சிட்டாரா? இங்கே இருக்க கடலை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் நிப்பாட்டிட்டாரா? மலையை உடச்சு அள்ளிட்டு போகிறாங்களே, குறுக்க படுத்து ஏதாவது செஞ்சு நிப்பாட்டாரா? ஒவ்வொருத்தரும் இந்த விபத்தில் செத்து மடிகிறாங்கல்ல, அவங்க குடும்பத்துக்கெல்லாம் எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டாரா? நியாயத்தை நிலைநாட்டிட்டாரா? எதுக்கு தாங்க இந்த கொடி? விடியறதுக்குள்ளே கொண்டு வந்து நடுறீங்களே. இவ்வளவு ஆர்வத்தை இந்த மலையை உடச்சு கொண்டு போகிறாங்கல்ல, அவங்களை நிறுத்ததில் என்னைக்காவது ஒரு நாள் இந்த காங்கிரஸ் கட்சி காட்டியிருக்கா? எதிர் நிலைப்பாட்டை செலுத்துறாங்களா? எங்க இந்த கொடியை நட்ட உடனே நாங்க பயந்து பின்னாடி போயிருமா? சரி, நட்டது தான் நட்டிங்க. இந்த பக்கம் ஒரு கிலோமீட்டருக்கு புலிகொடி பறக்குது, இந்த பக்கம் ஒரு கிலோமீட்டருக்கு பொடிகொடி. அது என்ன 5 கொடி நட்டுட்டு போயிருக்கீங்க வருஷத்துக்கு ஒண்ணா? 5 கொடி. ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்துகிறோம் என்றால் ஏன் செலுத்துகிறோம்? அங்கு வேட்பாளராக போட்டியிடக்கூடியவர் யார்? அவர் நமக்கானவரா? நம் பிரச்சனை தெரிந்தவரா? எனக்காக சட்டமன்றத்தில் போய் பேசுவாரா? 100 பேரில் ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து எனக்காக அனுப்புவது எப்படிவோ அப்படித்தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும். எந்த பிரச்சனைக்காக பாராளுமன்றத்தில் அவர் போய் உங்களுக்காக பேசியிருக்கிறார்? பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய அரசு, அங்க இருக்கக்கூடிய விளிங்கத்தில் இருக்கக்கூடிய அதானி துறைமுகத்துக்கு இங்க இருக்கக்கூடிய மலைகளை வெட்டி கொண்டு போறான். அதை கேட்க திராணியற்ற ஸ்டாலின் அரசு, அதை கேட்க திராணியற்ற உங்களுடைய வேட்பாளராக நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சிருந்த அந்த நாடாளுமன்ற உறுப்பினர், மீண்டும் அவர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்துறீங்க. நான் என்ன சொல்றேன், மண்ணை ஒரு அடி அள்ளுறீங்க. மலை ஒரு காலத்தில் உருண்டு பிறண்டு ஓடி வரும்போது மணலாக மாற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் என்ன நடந்து மலை உருவாக்கிடும் ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? ஐயா மோடி அவர்கள் வந்து ஒரு கையெழுத்து போட்டா மலை வளரு அப்படின்னு விந்திய மலை தானாக உயர்ந்து நிற்கிறது பார் அப்படின்னு மலை வளர்ந்துருமா? மலைகள் இல்லாம மழை பொழிஞ்சிருமா? மழை பொழியாம தண்ணீர் கிடைச்சிருமா? விவசாயம் நடந்துருமா? உயிர் வாழ்ந்துட முடியுமா? என்னைக்கு சிந்திக்க போறோம்? என்னைக்கு சிந்திக்க போறோம்? ஏன் நமது கவனம் இதை தாண்டி நகர மாட்டேங்குது? சாதி தான் அரசியல், ஒரு பக்கம் மதம் தான் அரசியல். ஒன்று கேட்கிறேன், மரியாதைக்குரிய ஐயா விஜய் வசந்தன் அவர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்துறீங்க. அவர் இந்துவாக இருக்கிறார்னு வச்சுப்போம். இன்னும் ஓராண்டு காலத்தில் கிறிஸ்துவராக மாறி விடுகிறார். வாக்கு செலுத்துவீர்களா மாட்டீர்களா? அவர் கிறிஸ்துவராக இருக்கிறார், அடுத்த 6 மாத காலத்திற்கு இந்து மதத்தை தள்ளிவிட்டார். வாக்கு செலுத்துவீங்களா மாட்டீங்களா? பதவி ஏற்ற பிறகு மாறிவிட்டார், என்ன செய்வீங்க? மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, இனம் ஒன்றுதான் ஐயா மாற முடியாதது. நீங்க தமிழர் என்ற பேரினத்தின் பிள்ளைகள் என்பதை நீங்க உணரணும். கன்னியாகுமரியினுடைய வேட்பாளர் மரிய ஜெனிஃபர் அவர்கள் பேசும்போது திமுகவும் காங்கிரஸும் ஒன்னா சேர்ந்து மாலை அணிவிக்கல, தனித்தனியாக அணிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2 கட்சிகளுக்குமே அதுக்கான உரிமை இல்லை. செல்வ பெருந்தகை அவர்களே, நான் சொல்கிறேன், உங்களுக்கு சுத்தமாக உரிமை இல்லை. காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு, எந்த திமுக காங்கிரஸ் கட்சியில் இருந்து எங்கள் பாட்டனை தோற்கடிக்க வேண்டும் என்று போராடியதோ அந்த திமுகவோட கூட்டணி வைத்தவர்கள் நீங்கள். உங்களுக்கு அந்த எந்த விதத்திலும் உங்களுக்கான அந்த அருகதை இல்லை. காமராசரை இழிவுபடுத்தி எருமை மாட்டு தோல் என்று சொல்லி, எருமை மாடு என்று சொல்லி பேசியவர் கருணாநிதி. அந்த கட்சியோடு கூட்டணி வைத்த காங்கிரசுக்கு எங்கள் ஐயாவுக்கு மாலை போட உரிமை இல்லை. பதில் சொல்லு. நீங்க முன்னெல்லாம் ரஷ்யாவுக்கு எரும மாட்டை தான் ஏற்றுவாங்க, இப்போ எரும மாட்டு தோலை தான் ஏற்றுவாங்க, இப்போ எரும மாட்டை ஏற்றுறாங்கன்னு விமர்சித்தவர் கருணாநிதி. ஏன்? கருப்பா இருக்கிறார் ஒற்றை காரணத்திற்காக. கருப்பா இருக்கிறார்.
அந்த கருப்பு தங்கம் தான் எத்தனை லட்சம் பிள்ளைகளை படிக்க வைத்த தங்கம். நீங்க என்ன பண்ணீங்க? வெள்ளையா இருந்து கருப்பு கண்ணாடி போட்டுட்டு ஒட்டு மொத்தமா எல்லாரையும் குடிக்க வச்சு குப்புற படுக்க வச்சீங்க. அதைத்தான் செஞ்சார் இவர். இன்றைக்கு கருணாநிதி அவர்களை இழிவுபடுத்தி விட்டார்கள், பாட்டை பாடி கேவலப்படுத்தி விட்டார்கள் என்று பேசின அத்தனை பேரும் ஒரு காலத்தில் இதே போன்று மைக்க வச்சு கருணாநிதியை மட்டரகமாக கழுவி ஊத்தியவர்கள் இவர்கள் தான். இன்னைக்கு எங்க மனித புனிதர் ஆயிட்டாங்களா? இறந்து விட்ட ஒரு மனிதரை பேசாதீர்கள். அந்த இறந்து விட்ட மனிதர் தான் லட்சக்கணக்கான என் உறவுகள், தொப்புள் கொடி உறவுகளை சாக கொடுத்து நின்று வேடிக்கை பார்த்தவர். தோண்டி எடுத்து பேசுவோம், தோண்டி எடுத்து பேசுவோம். நான் ஒரு பொன்மொழி பார்த்தேன், தமிழக அரசினுடைய சிம்பிளோட ஒரு பொன்மொழி வந்திருக்கு. அது என்ன பொன்மொழி என்றால், இங்கே ஒரு எழுத்தாளன், இங்கே ஒரு தமிழ் கலைஞன் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று அந்த இடத்தில் எழுதத்தான் நான் துடித்து கொண்டு. இதுக்கு பேர் பொன்மொழி. எங்கள் ஊர்லெல்லாம் பொன்மொழி தேன்மொழிலாம் வேற மாதிரி இருக்கும். இந்த பொன்மொழி ஏன் ஒரு திராவிடர் படுத்து இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று எழுத வேண்டியதானே? நீங்க சிந்திச்சு பாருங்க. ஐயா காமராசர் அவர்களை நாடார் என்று பார்த்தோம், ஐயா கக்கன் அவர்களை அவர் சாதியை சொல்லி பார்த்தோம், ஐயா ஜீவானந்தம் அவர்களை அவர் சாதியை சொல்லி பார்த்தோம். இது போன்ற ஒவ்வொரு பெருந்தலைவர்களை எல்லாம், ரெட்டமலை சீனிவாசனை அவர் சாதியை சொல்லி பார்த்தோம். எல்லா பேரையும் நம்ம சாதியை சொல்லி பார்த்தோம், மதத்தை சொல்லி பார்த்தோம். என்ன காரணத்திற்காக ஐயா ஸ்டாலினுக்கு வாக்கு செலுத்துறீங்க? எந்த சாதி என்று பார்த்தீங்க? எந்த மதம் என்று பார்த்து அவருக்கு வாக்கு செலுத்தீங்க? எப்படி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பதவி அவருக்கு கிடைச்சது? பதில் சொல்லுங்க. நாங்க எங்க ஆளுகன் ஓட்டு போட்டோம், உங்க ஆளுகன் தான் ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்சிங்களா? உங்கள் மதத்தை சார்ந்தவர் தான் என்று வாக்கு செலுத்தி வெல்ல வச்சிங்களா? தமிழ்நாட்டினுடைய தலைமை பீடத்தை ஒருத்தருக்கு கொடுக்கும் போது நீங்கள் பார்க்கல. ஆனா உங்க ஊரினுடைய வார்டு மெம்பர்கிட்ட போய் நீங்க இவங்க இந்துவா, இவங்க கிறிஸ்துவரா, இவங்க இஸ்லாமியரா பார்க்கிறோம் வார்டு உறுப்பினர்கிட்ட. ஆனா முதலமைச்சர் பதவி, தமிழ்நாட்டினுடைய தலைமைத்துவத்தை வகிக்கின்ற பதவி இன்னைக்கு யார் கையில் இருக்கு? எங்கள் பாட்டன் ஐயா காமராசருக்கு பிறகு இந்த மண்ணை ஆண்ட ஒரு நேசித்து ஒரு தமிழன் ஆண்டான்று யார் இருக்கா சொல்லுங்க? இதுக்கு காரணம் யாரு? நாம் தானே. நாம் அதை சரியாக கட்டமைக்கல. முதலில் நாம் புரிந்து கொள்ளவே இல்லை. இது யாருக்கான அரசியல், என்ன தேவைக்கான அரசியல், முதல்ல அரசியல்னா என்ன, ஏன் இந்த தளத்தில் வந்து நிற்கணும், ஏன் போராடணும்? இங்கே உட்கார்ந்துருக்க அவ்வளோ பேரும் படித்தவர்கள், ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடியவங்க, வேலை வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய, வேலை கொடுக்க துணிகின்ற மக்கள் தான் இங்கே வந்து நிற்கிறோம். எங்களை பார்த்தாலும் எல்லாம் அரசியல்வாதி பிள்ளை மாதிரி தெரியுதா? கரை வேட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு துண்டு போட்டுட்டு மொட்டை மொட்டப்பா காரில் வந்து அப்படியே இறங்கி அப்படி எதுவும் வர்றோமா? இல்லையே. உங்கள் வீட்டு பிள்ளைகள், உங்களிலிருந்து வந்து ஒரு பெருமாற்றத்தை உருவாக்க நினைக்கக்கூடிய, ஒரு மாற்றத்தை விரும்புகின்ற ஒரு பிள்ளைங்க. உங்களை மாதிரி தான் நாங்களே அடிபட்டோம். எல்லாரும் சொன்னாங்க இந்திரா காந்தி அவர்களுக்கு பிரதமர் பதவி வாய்ப்பு வாங்கி கொடுத்துட்டார். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு தெரியுமா? அதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனையின் போது அதே நபரிடம் ஐயா காமராசரை பற்றி பேசுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஹூ ஆர் யூ காமராஸ் அப்படின்னு கேட்டவங்க. அவங்க ஒரு தமிழன் தூக்கி விட்டு விட்டு துவண்டு கிடந்தான். அவன் ஒரு 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 இடத்துல விட்டு நகர்ந்து 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 அவன் தூரே போகும்போது அவன் என்ன ஓட்டங்கள் இருக்கு பத்தியா, அது அந்த இடத்திலே நின்று விட்டது. அந்த எண்ண ஓட்டத்தை தூக்கி வெற்றி கொடியாக நிற்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு இளைஞர்களுடைய எழுச்சி கூட்டம் தொடர்ந்து தயாராகி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக, மூன்றாவது பெரிய கட்சியாக வலுவாக உருவெடுத்து நிற்கிறோம். இயல்பாகவே நம்மள்ட்ட ஒரு எண்ணம் இருக்கு. சினிமா படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதாநாயகர்களை ரசிப்போம். ஒரு நேரத்துலலாம் எம்ஜிஆர் படம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மன்னாதி மன்ன அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வாள் எடுத்து சண்டை போட்டுகிட்டே இருப்பார். 1000ல் ஒருவன், மன்னாதி மன்னெல்லாம். திடீர்னு 1000ல் ஒருவன் தான் நினைக்கிறேன், திடீர்னு அந்த வாள் வந்து அவரோட கையில் இருக்கிறத வெள்ளம் தட்டி விட்டுருவார், கீழே விழுந்துடும். நம்மால் ஒருத்தர் கையில் வாங்கருவா வச்சுட்டு இருந்திருக்காரு, பிள்ளை அறுத்து போட்டு. ஐயையோ தலைவர் கையில் இருந்த கத்தி கீழே விழுந்துருச்சே, வில்லன் எங்கே தலைவரை குத்திர போகிறான்னு இங்கேருந்து வாங்கருவாயை ஸ்க்ரீனில் தூக்கி போட்டு ஸ்க்ரீன் 2ஆக கிழிஞ்சிருச்சு. என்ன காரணம்னா, நாம் நேசிக்கக்கூடிய தலைவன் அதர்மத்தை கேள்வி கேட்டு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக, ஆயுதமாக, நாம் துணையாக நிற்க வேண்டும் என்று அடிப்படையாகவே நம் மக்கள் மனதில் ஒரு எண்ணம் இருக்கு. அப்படித்தான் எம்ஜிஆர் நேசிச்சிங்க, அப்படித்தான். அது ஒரு சித்தாந்தம்லாம் இல்லை, அவங்க ஒரு ஹீரோயிசம், ஒரு கதாநாயகன். ஏன்னா அவர் வந்தா கெட்டதை அழிச்சிருவார்,
கெட்டவங்களை காலி பண்ணுவார். அப்படி ஒரு ஹீரோ தான், அப்படி ஒரு கதாநாயகர்களாகத்தான் நிஜ வாழ்க்கையில் நின்றவர் அவர், அவருடைய பேரப்பிள்ளைகள் நாங்கள். அதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்காம நிராகரிப்பது எப்படி நியாயமாகும்? நாங்கள் வந்து நிற்கிறோம், ஒருத்தர் வந்து ஒரு ஆளுங்கட்சி நிர்வாகத்திடம் கொடுக்க வேண்டிய மனுவை ஒரு எதிர்கட்சியாக கூட இல்லாத கட்சியிடம், ஒரு மூன்றாவதாக இருக்கக்கூடிய கட்சியிடம் கொண்டு வந்து மனு கொடுக்கிறார். உண்மையிலே அந்த மனுவை யார் வாங்கணும்? ஒரு மாநகராட்சியினுடைய மேயர் வாங்கணும், மாவட்ட ஆட்சியர் வாங்கணும், வட்டாட்சியர் வாங்கணும், இல்லை குறைஞ்சபட்சம் அங்கே இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் வாங்கணும். ஆனால் அந்த மனு எங்கே வருகிறது? நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளிடம் வருகிறது. ஏன்? அங்கே போனால் தான் குறைஞ்சபட்சமாவது நீதி நேர்மையை இவர்கள் போராடி வாதாடியாவது வழக்காடியாவது பெற்றுக் கொடுப்பார்கள் என்று இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு எண்ண ஓட்டம் வந்து விட்டது. இப்போ என்ன செஞ்சுருக்கணும்? ஆளுங்கட்சி எடுக்கலை, ஆளுங்கட்சி ஒரு பெரிய துரோகத்தை செஞ்சிருச்சு. வீட்டு வரி கட்டலன்னு அதர் ஃபீஸ் அப்படின்னு போட்டு 6,00,000 ரூபா பணம் வாங்குறாங்க அப்படின்னு அவர் வழக்கை தொடுக்கிறார். அப்படி இல்லைன்னா அடுத்து எங்கே போகணும்? எதிர்கட்சிக்கு போயிருக்கணும். அவர் எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியை பார்க்கல, எதிர்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்கல, நாம் தமிழரை பார்க்கிறார். ஒரு பிரச்சனை எங்கே தீர்க்கப்படும்? யார் கையில் அதிகாரம் இருக்கிறதோ அவர்கள் கையில் தீர்க்கப்படும். தீர்க்கப்படுகின்ற இடத்துக்குத்தான் தேவைகளுக்கான அந்த கடிதமோ வரும். அப்படி எங்களிடம் வருகிறது என்றால் தீர்க்கப்படுகின்ற மக்கள் இந்த இடத்தில் போனால் பிரச்சனை தீரும் என்று நம்பப்படுகின்ற அளவிற்கு உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்கள் இருக்கிறோம். அதனால தான் ஒரு முறை வாய்ப்பு கேட்குறோம். விக்கிரவாண்டி தேர்தல் நாங்கள்லாம் போய் 8 நாள் இருந்துட்டு வந்தோம். என் மரிய ஜெனிஃபர், இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்லாம் நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. கடுமையான உழைப்பு. என் தங்கை அபிநயா காலையிலிருந்து இரவு வரை இந்த மக்கள்கிட்ட போய் எடுத்து பேசி 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 பேசி, நான் வந்தா நந்தன் கால்வாய் திட்டத்தை சரி பண்ணுவேன், நான் வந்தா சாலை போட்டு கொடுத்துருவேன், நான் வந்தா இந்த கழிவு வாய்க்கால் திட்டத்தை சரி பண்ணி கொடுத்துருவேன், நான் வந்தா கல்வி நிலையங்களை முறைப்படுத்திடுவேன், நான் வந்தா குறிப்பாக டாஸ்மாக் கடைகளை மூடிடுவேன்னு பல்வேறு கோரிக்கைகளை வச்சா. வீதி வீதியாக பரப்புற, எங்கெல்லாம் மக்கள் திரள் கூடுமோ அங்கெல்லாம் அண்ணனுடைய பொதுக்கூட்டம் என்று. ஒரு எதிர்கட்சி போட்டியிடலை, அதிமுக போட்டியிடலை, பாமக போட்டியிட்டது, நாம் தமிழர் போட்டியிட்டது. ஒரு பெருந்திரளான ஒரு மக்கள் திரள் விக்கிரவாண்டி முழுக்க. நான் கூட நினச்சேன், ஒன்று சாதிக்கு ஓட்டு இருக்கணும், இல்லைன்னா சாதிக்க ஓட்டு இருக்கணும், ரெண்டு தான் நடக்கும். சாதிக்க ஓட்டு விழுந்தால் ஒரு கட்சி ஜெயிக்கும், சாதிக்கணும்னு ஓட்டு விழுந்தால் நாம் தமிழர் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேடல் தான் அங்கே இருக்குது. உண்மையிலே அங்கே ஜெயிச்சது என்ன தெரியுமா? 5,000 ரூபா காசு, ஒரு இளம்பிள்ளை சேலை, ஒரு குவாட்ரு, ஒரு கோழி பிரியாணி, இதுதான் ஜெயிச்சது. இந்த 4ம் தான் இந்த 2 ஆண்டு கால அரசியலை விக்கிரவாண்டியில் தீர்மானித்திருக்கிறது. 1.25 லட்சத்துக்கு மேலே வாக்கு வாங்கியிருக்கிறார் மரியாதைக்குரிய அன்னியூர் சிவா. பெரும் வருத்தம் என்னன்னா, வேட்பாளரே பார்க்கலங்க பல பேர். அவர் எப்படி இருப்பார், கருப்பா சிவப்பா, உயரமா குள்ளமா தெரியாது. அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் என்ன? பணம். பணம் எல்லாவற்றையும் கொடுத்து விடுமா? கோடிக்கணக்கான ரூபாய் கொட்டினாலும் இழந்த மழைகளை திருப்ப கொண்டு வந்துட முடியுமா? கடல் அலைகளை ஒரு நிமிடம் நிறுத்தி வைத்திட முடியுமா? மேக கூட்டங்களை தடை செய்திட முடியுமா? மழையை தடுத்து நிறுத்தி வானிலை நிற்க வைத்து விட முடியுமா? என்ன செய்து விட முடியும்? பணத்தால. ஆனா இந்த பணம் தான் இன்னைக்கு அரசியல் என்றால் எதற்கு சனநாயகம்? ஒரு சனநாயகம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஆக பெரும் உதாரணம் தான் கர்ம வீரர் காமராசர் அவர்கள். ஒரு எதிர்கட்சி, ஒரு எதிர் நிலைப்பாட்டை கொண்டிருந்தவர் ராஜாஜி. ராஜாஜியை மேடையில் ஒருத்தர் பேசுகிறார். அந்த இடத்துல போய் நின்று நிறுத்தியான்ற, எனக்கு அவருக்கும் பிரச்சனை இருக்கு, அவர் எவ்வளவு பெரிய ஆளு, உலகத்தில் 10 அறிவாளி இருந்தால் அதில் ஒருத்தர், அவர் பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? எனக்கு அவருக்கும் கருத்து முரண் இருந்தா நீ அதையே சாக்கா வச்சுட்டு பேசிட்டு போவியா என்று பேசிய ஒரு மாமனிதர். எல்லாவற்றிற்கும் மேலாக கர்ம வீரர் காமராசர் மேடையில் அமர்ந்திருக்கிறார். அவரை பெருமைப்படுத்துகிற விதமாக ஒருத்தர் எந்திரிச்சு பேசுகிறார். எங்கள் தலைவர் காமராசரின் எவ்வளவு உயர்ந்தவர் தெரியுமா? அவர் தலை இமயத்திலே, அவர் கால் குமரியிலே, அவர் 2 கையை விரித்தார் என்றால் தமிழகம் முழுமைக்கும் அவருக்கு சொந்தம். நிறுத்தின என்னன்னா அரக்க பையன் சொல்லிட்டு சொல்ல வரியா நீ? அங்கிட்டு தலை எங்கிட்டு கால் இருந்தால் நான் மனுஷனா வேற என்னய்யா? நீ இப்படியெல்லாம் புகழ்ந்து பேசலாம். நீ புடுங்க மைக்க புடுங்க இவர்கிட்ட. இவன் என்னமோ என்கிட்ட சாதிக்க நினைக்கிறியான்.
அதனால என்னை அரக்கனை காட்ட பார்க்குறான் அப்படின்னு சொன்ன தலைவர் எங்க? பாச தலைவனுக்கு பாராட்டு விழா 33.25 நாள் நடத்துகிறாங்க. அதில் மானாட, மயிலாட, குயிலாட, ஒயிலாட, இந்த டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து பாச தலைவனுக்கு பாராட்டு விழா. எனக்கு நானே போஸ்டர் அடித்து ஒட்டிக்கிட்டு கவுண்டம் பண்ணி சொல்லுவார், இவங்கெல்லாம் 33 வயசுக்கு மேலே போங்கன்னா போவே மாட்டுறாங்க, தனக்கு தானே வால் போஸ்டர் அடித்து ஒட்டி செவத்த நார் அடிக்கிறாங்கன்ற கதையா. பாராட்டு விழாக்கள், கொண்டாட்டங்கள் யார் பணத்தில்? எல்லாம் நம்ம வரி பணத்தில். யாருக்கும் கவலை இல்லை. நீங்கள் பேசிட்டா கோபம் வருகிறது. யாருக்கு? அந்த கட்சிக்காரர்களுக்கு. யாருக்காக பேசுகிறோம்? ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு கணம். இந்த நாட்டில் 1000 குற்றங்கள், 1000 கொலைகள், 1000 கொள்ளைகள், 1000 வளச்சுரண்டர்கள் நடந்து கொண்டே இருக்கு. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், படித்தவனுக்கு வேலை இல்லை, இன்னும் வளங்கள் சூறையாடப்பட்டு கொண்டே இருக்கு. இதை பற்றிலாம் கவலையே இல்லை. நீங்கள் பேசிட்டீங்கன்னா வழக்கு, நீங்கள் போராடிட்டீங்கன்னா வழக்கு, நிலத்தையும் வளத்தையும் பாதுகாக்கணும்னா வழக்கு, விவசாயத்தை பற்றி பேசிட்டீங்கன்னா வழக்கு. இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க, எங்களுக்கு விவசாய கடனை ரத்து செய்யுங்க. என்ன போராடுதுமா? உருண்டு போராடுறாங்க. சாலையில் படுத்து போராட்டம், உணவு இருந்தாது போராட்டம், தண்ணி இருந்தாது போராட்டம். எதற்கு? விவசாய கடனை ரத்து செய்வன். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் இந்த கேள்வியை எழுப்பி கொண்டிருக்கிறான். அறிவு சிறந்தவர்களே, விவசாயி கடன் வாங்கித்தான் இந்த உலகத்திற்கான உணவை கொடுக்க வேண்டும் என்றால் இதற்கு பேர் அரசாங்கமா என்ற கேள்வியை செந்தமிழன் சீமான் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் கடன் வாங்கித்தான் படிக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் இருக்குமே ஆனால் இது நாடல்ல சுடுகாடு என்று பேசுபவர் நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் நாங்கள் மட்டும்தான். ஒரு கட்சி சொல்லலையே நான் வந்தா டாஸ்மார்க்கை மூடுவேன்னு. நாங்கள் மட்டும்தான் சொல்றோம். நாங்கள் வந்தால் மட்டும்தான் இந்த டாஸ்மார்க் சாராய கடைகள் மூடப்பட்டு பணம்பால் தென்னம்பால் விற்பனை நடக்கும் அப்படின்னு. நீ ஒரு காலத்தில் யாராவது போய் இங்கே செக்கு எண்ணெய் எங்கே இருக்கு, இங்கே மரச்செக்கு எண்ணெய் கிடைக்குமா? அது மிஷினில் இந்த மின்சாரத்தில் போட்டு எந்திரத்தில், இரும்பு எந்திரத்தில் ஆட்டுற செக்கு வேண்டாம், மிஷின் வேண்டாம், எண்ணெய் வேண்டாம், மரச்செக்கு எண்ணெய். அந்த மரச்செக்கு எண்ணெய் இங்கே கிடைக்குமா? நல்லெண்ணெய் போகிற வழி இல்லை. கருப்பட்டி காப்பி எங்கே இருக்குது? இது ரசாயனங்கள் போடப்படாத கீரை தானே, போடப்படாத காய்கறிகள் தானே, இது மாப்பிள்ளை சம்பா அரிசி, இது குதிரைவாலி அரிசி என்று தேடுதல் வேட்டை எங்கிருந்து தொடங்குச்சு? ஒரு மரபு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். தமிழன் மாண்போடு 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 200 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு நெஞ்சுரத்தோடு, எவ்வளவு உடல் வலிமையோடு வாழ்ந்தானோ அந்த பாரம்பரிய தேடுதலை மக்கள் மனதில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற யுக்தி யார் மூலமாக வந்தது தெரியுமா? எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மூலமாகத்தான் வந்தது. இப்ப நாம் அதை பற்றி தேடுறோம். ஏன்? இவைதான் நல்லவைகள், உடலுக்கு கேடு வராது, நீண்ட நாட்கள் வாழ முடியும், நோய் நொடிகளை உருவாக்காது, சத்தான உணவு தான் சத்தான தலைமுறை உருவாக்கும். தேடுறோமா இல்லையா? அப்படித்தான் கொஞ்சம் தேடுங்க நாம் தமிழர் கட்சியையும். இவர்கள் வந்தால் மலை வளத்தை பாதுகாப்பார்கள், இவர்கள் வந்தால் மண் வளத்தை பாதுகாப்பார்கள் என்று ஒரு வாய்ப்பை கொடுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு எதுவுமே கேட்க மாட்டோம். நாங்கள் உங்களை எதுவுமே கேட்க மாட்டோம். எனக்கு முன்னால் பேசி அண்ணன் சொன்ன மாதிரி யாராக இருந்தாலும் சரி, தவறு என்றால் தூக்கி எறிய கற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் தப்பு பண்ணுறோமா? நாங்கள் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? எங்களை வேண்டாம், விட்டுருங்க. சரியானவன் ஒருவர் வருவான். பயமா இருக்குமா இல்லையா? இன்னைக்கு திருடுவதற்கு பயமே இருப்பதில்லையே. திருடன் தான் துணிந்து வெளியில களத்தில் நின்று வேகமாக பேசுகிறான், மிடுக்காக அலைகிறான். அவனிடம்தான் பணம் குவியல் குவியலாக வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஏன் சத்தமாக சில விஷயத்தை சொல்ல நினைக்கிறோம் என்றால் இந்த அதிகாரமிக்கவர்களுடைய குரலை தாண்டி ஒரு குரல் ஒலிக்க வேண்டும் என்பதாலேயே எளிய மக்கள் நாங்கள் சத்தமிட்டு பேச வேண்டிய சூழல் இருக்கிறது. சிந்திச்சு பாருங்க. எனக்கு முன்னால் பேசின ஜெமினி பேசின அவங்களோட வலியையும் வருத்தத்தையும் நீங்கள் வார்த்தைகளால் கடந்து விட்டு போகலாம். வாழ்க்கையா நினைச்சு பாருங்க. வாழ்க்கையா ஒரு கொலை நடந்துருச்சு, அந்த கொலைக்கான நீதி ஒரு பக்கம், அது இருக்கட்டும், வரப்போறதில்லை, இங்கே எதுவும் வரப்போறதில்லை, நீதி வரல, இறந்துட்டார், உடல் மருத்துவமனையில் இருக்கு, அது பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு யார் கையில் ஒப்படைக்கணும்? ஒரு சனநாயக கேள்வி. தார்மீகமாக அவருடைய மனைவியாக அந்த பெண் கேட்கிறார். பதில் உண்டா தமிழக அரசு கிட்ட? பதில் உண்டா? தார்மீகமாக ஒரு கேள்வி கேட்கிறார். இறந்து போயிட்டார், கொலை நடந்துருச்சு, செத்துட்டார், என் 2 பிள்ளைங்களும் தெருவில் நிற்க போறாங்க, எனக்கு வாழ்க்கை இல்லை, அந்த உடலை கொண்டு வந்து என்னிடம் கொடுக்க வேண்டுமா இல்லையா?
அந்த உடலை கொடுக்காது, அந்த குடும்பத்திடம் ஒப்படைக்காது, நீங்களாகவே அடக்கம் செய்கின்ற உரிமை உங்களுக்கு யார் தந்தது? அவ்வளவு அதிகாரத்தினுடைய திமிர் தானே. உங்கள் வீட்டில் அப்படி நடந்தால் இந்த ஆட்சியாளர்கள், இந்த அதிகாரிகள், இந்த கட்சிக்காரர்கள் இப்படித்தான் கடந்து போவீர்களா? இப்படித்தான் விட்டு விட்டு போவீர்களா? யாருக்கு நடந்தால் நமக்கு என்னங்க? நம்ம வீட்டில் உலக கொதிச்சா போதும், பக்கத்து வீடு எரியும் போது நம்ம உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் காற்று ஒரு பக்கம் திசை திரும்பினா நம்ம வீடும் பற்றி எரியுங்க. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கி நினச்சிட்டு இருக்கீங்க, இங்கேருந்து லாரி லாரியாக போகும்போது மண்ணை ஏற்றிட்டு போகும்போது அந்த தண்ணி சொட்டு சொட்டாக வடியும் பாருங்க. நான் சொல்லிக்கிட்டே போவேன், இந்த மணல் அழுது கொண்டே போகிறது. ஏன் தெரியுமா? சிம்பாலிக்காக சொல்லுது, நாளைக்கு நீ அழ போகிற, உன் கண்ணு தண்ணி இப்படி தான் கொட்ட போகுது, ஓ ரத்தம் இப்படி தான் சுண்டி வடிய போகிறது என்பதை சொல்லிக்கொண்டே போகிறது. நம்மால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கின்ற உரிமையை யார் தந்தது? 9 ஆண்டு காலம் ஒரு மனுஷன் ஆட்சி அதிகாரத்தை ஆண்டிருக்கிறாரு. எத்தனை அணைகளை கட்டியிருக்கிறார், எத்தனை பாசனங்களை உருவாக்கி இருக்கிறார், எத்தனை நூற்பாலை, எத்தனை தொழில் நிறுவனம் அவர் ஆரம்பித்தது தான் வச்சுட்டு இன்னை வரைக்கும் வண்டி ஓட்டுறாங்க. நீங்களா புதிதாக கொண்டு வந்தது? நாங்கள் அரசு அலுவலர்களுக்கெல்லாம் மானியம் கொடுப்போம், சலுகைகள் கொடுப்போம். சலுகை, மானியம், இலவசம், மிக்சி கிரைண்டர், குண்டா, இவ்வளோதான் அரசியல். இங்கே கல்வி அரசியலா இல்லை, மருத்துவம் அரசியலா இல்லை, தூய குடிநீர் அரசியலா இல்லை, அடிப்படை தேவை அரசியலா இல்லை, படித்தவனுக்கு வேலை அரசியலா இல்லை. அப்படியா இருக்கு? ஒரு பக்கம் அதிகார வர்க்கம், இன்னொரு பக்கம் அடக்குமுறை செய்யப்பட்டு ஒடுங்கி கிடக்கின்ற மக்கள் ஒரு பக்கம். இதற்கு ரெண்டும் நடுவில் எதை சமன் செய்ய போறீங்க? யாரை சமன் செய்ய போறீங்க? நமக்குள்ளே ஒரு பெரிய எண்ணம் இருக்கு, எத்தனை வாட்டி ஓட்டு போட்டாலும் தோத்து போறாங்க இவங்க, எதுக்கு மீண்டும் மீண்டும் ஓட்டு போடணும்? இப்படி ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில். எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டால் நாங்கள் எங்கே தோக்க போகிறோம்? நாங்கள் ஏன் தோக்க போகிறோம்? நாங்கள் ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம். ஏங்க ஓட்டை நாங்கள் வேஸ்ட்டாகவே ஆக்குறதில்ல. அப்படியே பஞ்சப்படி பயணப்படி எதையுமே வீணாக்க மாட்டாங்க. 5 ஆண்டு கால உங்களுடைய வாழ்க்கை, நம்மளுடைய வரிப்பணம், நம்மளுடைய மரியாதை, தமிழினத்துக்கான ஒரு தலைவனை இத்தனை கோடி தமிழினத்திலிருந்து தேட முடியாத ஒரு நிலை, எவ்வளவு மறுத்து போயிருக்கிறோன்றதை பாருங்க, எவ்வளவு மரணித்து போயிருக்கிறோன்றதையும் பாருங்க. உங்கள் இனத்திற்கான ஒரு தலைவனே தெரியாத ஒரு இனக்கூட்டம் அடையாளம் தெரியாத மக்களாக இருப்பார்களா இல்லையா? அகதிகளாகத்தானே நிற்க வேண்டும். இன்னைக்கு வந்தவன் போனவன் ஓங்கோல்லேருந்து ஓடி வந்தவங்களாம் முதலமைச்சர் பதவி, ஓங்கோல்லேருந்து ஓடி வந்தவர்களுக்கு. ஆனால் என் மொழி பேசக்கூடிய, என் வலி உணரக்கூடிய என் தொப்புள் கொடி உறவுகள் 30-35 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இந்த மண்ணில் வாழ்ந்த போதும் கூட இன்றும் அகதிகள் தான். ரெட்ட குடியுரிமை வாங்கி தரேன்னாரு ஐயா ஸ்டாலின். ரெட்ட குடியுரிமை ஒழுங்கா நான் இங்கே நேரத்துக்கு வந்து கையெழுத்து போடாமல், நேரத்துக்கு சொல்லிட்டு போகாமல் என்னால் சுதந்திரமாக ஒரு நாள் வெளில போயிட்டு வர முடியாது. இது ஒரு வாழ்க்கை. இதற்கு காரணம் யார்? இந்த காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம். நம்ம வரலாற்றை பார்க்கல, படிக்கல. அதுவும் குறிப்பாக தமிழனுக்குன்னு ஒரு பெரிய தேசிய வியாதி ஒன்று இருக்குது, மறதி. எல்லாவற்றையும் மறந்துடுவோம். இலை விழுந்தாலும் மறந்துடுவோம், கொலை விழுந்தாலும் மறந்துடுவோம், எல்லாவற்றையும் மறந்துடுவோம். நாளைக்கு உண்ண உணவு இருக்கிறதா? கவலை இல்லை. உன் பிள்ளை நல்லபடியாக சுவாசிப்பானா? கவலை இல்லை. இன்னைக்கு குழுவுக்கு கட்டுறது காசு வந்தால் போதும், அவ்வளவுதானே இன்னைக்கு அரசியல். ஒரு மாண்புக்குரிய அரசியலாக இந்த அரசியல் இருக்கிறதா? பிறந்த தலைவர் காமராசர் ஐயா சொல்லுவாரா, அவர்கிட்ட யார் போய் பேசினாலும் சரி, ஒரு சாமானியனாக இருக்கட்டும், உன் சபையில் மிகுந்த அதிகாரியாக இருக்கட்டும், யார் போய் பேசினாலும் அவர்கிட்ட ரொம்ப கவனமாக பேசணும். இல்லைன்னா என்ன செஞ்சிருவாரு? இந்த கேள்விக்கான காரணத்தை இன்னைக்கே கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு அவரே களத்தில் இறங்கிடுவார். ஒரு அம்மா இங்கேருந்து அழுது கொண்டே ஓடுறாங்க, ஐயா எப்படியாச்சும் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு. என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னோடனே, எங்கள் வீட்டுக்கார போலீஸ் கைது பண்ணி போயிட்டாங்கங்க. ஏன் என்ன பண்ணார் உங்கள் வீட்டுக்காரு? ஒன்றுமே பண்ணலங்க, ஆனால் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சுங்க. அது எப்படி ஒன்றுமே பண்ணாமல் ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்ணோம்? உண்மையை சொல்லி என்ன பண்ணார்? ஒரு சாராயம் வித்தாருன்னு கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. இனிமேல் அப்படிலாம் செய்ய மாட்டாருங்க, ஒரே ஒரு தடவை விடுதலை பண்ணி விட்டுருங்க, நானும் என் பிள்ளைங்களை வச்சு ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டு வெளியில் போயிடுறேன் அப்படின்னு. உடனே அவர் சொல்லிட்டாராம், ஒரு கொலைகாரனை கூட நான் மன்னிப்பேன், ஆனால் கள்ள சாராயம் விற்கிறவனை நான் மன்னிக்கவே மாட்டேன்.
ஏன்னா ஒரு கொலை நடந்ததுன்னா அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் பாதிக்கப்படும். கள்ளசாராயம் வித்தான்ல, இதனால எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படும். நான் மன்னிக்கவே மாட்டேன், அவன் சிறையில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது யாரு? நம்ம தாத்தா. இங்கே திராவிட மாடலுக்கு வருவோம். நீங்கள் கள்ளசாராயம் காய்ச்சி விற்கிறீங்களா? விற்றுக்கோங்க. அதனால் ஒரு 100 பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்களா? சாகட்டும். அவங்களுக்கு 10 லட்சம் நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வாங்க, நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் வாங்க. நீங்கள் மனம் திருந்த விரும்புகிறீங்களா? ஆமாங்கய்யா, திருந்த விரும்புகிறேன். வாங்க, உங்களுக்கு 50,000 ரூபா, 50,000 ரூபா சப்சிடரி கொடுத்து சாராயம் விற்கிற ஊக்குவிக்கிற ஒரே கட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதை அதிகாரத்தில் அமர்த்தி விட்டு நமக்கு எவ்வளவு பெருமை, எவ்வளவு பகுமானம், எவ்வளவு பெருமை. நாங்கள்லாம் ஆளுங்கட்சி தெரியுமில்ல, ஆளுங்கட்சி பயங்கரமானவங்க நாங்கள்லாம். இப்படி ஒரு பிதற்றல் கூட்டம், இவர்களை நாம் தேர்ந்தெடுத்து வைத்து விட்டு ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். எப்படி வரும்? ஆடத்திரையா சிலுக்கு காலில் சுலுக்குன்னாலும் அந்த மாதிரி ஒன்றுமே செய்ய தெரியாதவர்களுக்கு மீண்டும் 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 வாக்களித்து விட்டு நமக்கு எல்லாம் மாறிடும். அப்படின்னா எப்படி மாறும்? எப்படி மாறும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு அரசியல் என்பது எப்படி நாம் பார்க்க வேண்டும். இத்தனை ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் இது எப்படிப்பட்ட ஒரு மண்ணாக குமரி மாவட்டம் இருந்திருக்கு. விருதுநகர் சொந்த மாவட்டம் ஐயாவிற்கு. அந்த இடத்துல கூட அவர் தோற்கடிக்கப்பட்டார். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டம் தான் ஒரு தலைவனை, ஒரு தமிழனை தூக்கி நிறுத்தி கொண்டாட வேண்டும் என்று ஆக பெரும் வெற்றியை அவருக்கு இங்கே தந்தது. அப்படி தேர்ந்தெடுத்த மாதிரியே இன்னைக்கு தேர்ந்தெடுக்கிறோம். அப்படியெல்லாம் தேர்ந்தெடுத்திருந்தோம் அப்படின்னா எங்கள் அண்ணன் விஜய் வசந்தெல்லாம் வாய்ப்பு இருக்கா ராஜா? இருக்குமா? நம்ம பார்த்து தேடி அவர் என்னங்க செய்கிறார் இந்த 5 ஆண்டு காலத்தில், இன்னும் எத்தனை ஷோரூம் திறக்கலான்னு ஏற்பாடு பண்ணுவார். வேற என்ன செய்வார்? என்ன செய்வார்? உண்மையிலேயே அந்த இடத்தில், நான் பெருமைக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க, அந்த இடத்தில் எனது அருமை சகோதரி மரிய ஜெனிஃபர் இருக்கிறார். ஒரு வண்டி இந்த மலையில உடைச்சு கல்ல குவாரியில் ஏற்றிருந்தா நகந்துருமா ஒரு அடி. அவங்க போகலாம் நைட்டு 12:15 நாங்கள் போய் நிற்போம். செக் போஸ்ட் நாங்கள் போய் நிற்போம். அவங்க தூங்கிட்டா கூட அலாரம் செட் பண்ணி வச்சுருப்போம். நாங்கள் வந்து சேரில் கதவை பூட்டிட்டு தூங்கினாங்கன்னா கதவு வந்து தட்டி தூக்கிட மாட்டான். வாங்க, மலையை உடச்சி அழுட்டு போகிறாங்கன்னு விட்டுருவோமா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாங்கள். ஏன்னா மலைகள் எங்கள் தாயினுடைய மிகப்பெரிய அரும் கொடை, இந்த நிலத்தினுடைய ஆகப்பெரும் வளம், திருப்பி தர முடியாத ஒரு வரம் அது. அப்படிப்பட்ட மலையை உடச்சி அள்ளி அள்ளி கொண்டுட்டு போகிறாங்க. நாங்கள் அங்கேருந்து வந்து பார்க்கும்போது, முன்னாடிலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகாக தெரியும் மலைகள்லாம். என் கூட என் தம்பி ஒருத்தன் வந்திருக்கான். அவர் சினிமா டைரக்டர். பார்க்குற இடம்லாம் இங்கே சாப்பிட்டு வச்சா நல்லாயிருக்கும், இங்கே சாப்பிட்டு வச்சா நல்லாயிருக்கும்னா, இங்கே அவங்க மொத்தமாக சாப்பிட்டு வைக்க போகிறாங்கடா, எடுக்கிறத இப்போவே எடுத்துரு. நான் சொல்லிட்டேன் அவன்கிட்ட, எடுக்கிறத இப்போவே எடுத்து முடிச்சிரு. ஏன்னா பாதி பாதி தாங்க இருக்குது. அடுத்து 2 ஆண்டு காலத்தில் வரும்போது எங்கே சாப்பிட்டு வைக்கிறதாங்க அவன்? இது பசுமையாக இருக்கிறது, இது உயரமாக இருக்கிறதுங்கிறான். இப்போ ஒன்றும் இருக்க போகிறது இல்லை. நாம் அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை தான் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம். ஒரு பாலம் கட்டணும், ஒரு அணை கட்டணும், ஒரு பாலம் கட்டணும், காசு இல்லை. அரசாங்கத்திட்ட காசு இல்லை. இருக்கிற காசை சேகரிக்கிறார். இருக்கிற காசை எப்படியாவது தயார் பண்ணி ஒரு பாலம் கட்டுங்க. பாலத்தினுடைய 3/4 பங்கு வேலை தான் முடியும். அவ்வளோதான் இருக்குது பணம். இந்த சிமெண்ட் கான்ட்ராக்டரு, அந்த கான்ட்ராக்டர், இந்த நேரடி கொள்முதலில் ஈடுபட்டு கட்டினா கூட இன்னும் ஒரு 15 விழுக்காடு குறை. அந்த பாலத்தை கட்டி கடன் வாங்கியாவது கட்டு அப்படின்னு கட்டி முடிச்சு, இந்த பக்கம் ஒரு டோக்கன், அந்த பக்கம் ஒரு டோக்கன், கொஞ்ச நாளைக்கு மட்டும் அந்த கடன் தீர்மளவு மட்டும் இந்த வாகனத்தில் யார் பயணிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட 1 ரூபா வாங்கு. இது மக்களுக்கான சேவை. உனக்கான தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுக்குறோம். அரசின் கஜானால பணம் இல்லை, நீயே அதுக்கு செலவு பண்ணு. உன்னோட வரி பணத்தை கொடுப்பது போன்று நீ செலவு பண்ணு. இது ஒரு திட்டமாக ஒருத்தர் அவர் வழிநடத்தி காமிச்சார். ஆனால் இன்னைக்கு காற்றை சுத்தம் படுத்த 44,400 கோடி. 2G எல்லாம் விட்டுருங்க. அதாவது ஏதோ பண்ணி அலைக்கற்றை கிளைக்கற்றை காற்றை சுத்தப்படுத்துகிறாங்களா தம்பி? எங்கிட்டு சுத்தப்படுத்துவாங்க? எந்த இடத்துல போய் சுத்தம் பண்ணுவாங்க? எப்படி இது நடக்கும்? இதனுடைய ப்ராசஸ் என்ன? இது எந்த மாதிரி நோக்கத்துக்காக வடிவமைக்கப்பட்டது? இதனுடைய டிசைன் என்ன? எதுவும் தெரியாது. ஆனால் 44,000 கோடி. இப்போ கடலை சுத்தம் பண்ணுறதுக்கு 1,200 கோடி நீதி ஒதுக்கீடு. எல்லாம் ஒதுக்கீடு மட்டும் தான் நடக்கும், வேலை நடக்காது. 1,200 கோடி ரூபாயை
கடலை சுத்திகரிப்பதற்கு திட்டம். என்ன செய்ய போறீங்க? கடற்கரையை என்ன செய்ய போறீங்க? ஒரு அனல் மின் நிலையத்தினுடைய கழிவுகள், ஒரு அணு மின் நிலையத்தினுடைய கழிவுகள், சாய பட்டறையினுடைய கழிவுகள், எல்லா தொழிற்சாலையுடைய கழிவுகளை மொத்தமாக கடலில் கொட்டிவிட்ட பிறகு எதை வச்சு சுத்தம் பண்ணுவீங்க? எப்படி சுத்தம் பண்ணுவீங்க? வீட்டிலலாம் சொல்லுவாங்கல்ல, எரியறத பிடுங்கன்னா கொதிக்கிறது நிற்குதுன்னு. இந்த சாமானிய அறிவு கூடவா உங்களுக்கு இல்லை? கழிவுகளை கொட்டாமல் தடுத்து நிறுத்தினாலே கடல் வளம் முழுமையாக நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இதை சரி செய்வதற்கு 1200 கோடி நீ ஒரு பக்கம் கொட்டிக்கிட்டே இரு, நான் ஒரு பக்கம் கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது போன்ற அறிவு சிறந்தவர்கள் தான் இப்போ இதே ஆட்சியாளர்கள். ஆனால் ஐயா காமராசர் அப்படி இல்லை, ஒன்றையும் பார்த்து 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 வடிவமைச்சார். ஒரு தொழிற்சாலைக்கு இடமில்லை, எங்க அமைக்கிறதுன்னு தெரியல. பல இன்ஜினியர்ஸ், நில ஆய்வாளர்கள் எல்லாம் தேடுறாங்க. தேடி பார்த்தாலும் ஒன்றும் இடம் செட் ஆகலை, அந்த நிறுவனம் திருப்திப்படலை. ஆனால் இவர் சொல்கிறார், ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்கணும்? தன் மண் மீதான அத்துணை நில வளங்களையும் தெரிந்து வச்சிருக்கணும். இந்த ஊரில் இது இருக்குது அப்படின்னு புரிந்து வைத்திருக்கணும். ஒரு இடத்துல உட்காந்துட்டு சொல்கிறார், நீங்கள் திருச்சி போங்க, திருச்சி பக்கத்தில், திருச்சியை தாண்டின உடனே போங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலம்தான் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தொழில்பேட்டைக்கு சரியானதாக இருக்கும். போய் பார்க்குறாங்க, அந்த நிறுவனத்துக்காரங்களாம் போய் பார்க்குறாங்க. இது போன்ற ஒரு இடத்த யாருமே சொல்லியிருக்கவே முடியாத, நாங்கள் இத்தனை நாள் தேடிட்டு இருந்தோமே, ஒரு அலுவலர் கூட சொல்லலையே. ஒரு முதலமைச்சர் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி நம்ம நிலைமை என்ன தெரியுமா? மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் பேர், சாமி பேரை எழுதி கொடுத்துட்டாங்க. எனக்கு அவர் என்னமோ சொல்லியிருக்கிறார், ஆனால் சொன்னார், என்ன சொன்னாருன்னு தான் எனக்கு தெரியல. படிக்கிறாரு கடைசியாக சுவாமின்னு வந்தது. இவரெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பெண்ணோட அம்மா, ஒரு குழந்தையோட அம்மா அவர்கிட்ட வீடியோ காலில் தாங்க பேசுகிறாங்க, வேற ஒன்றும் நடக்கலாங்க. அந்த அம்மா கேட்குறாரு, நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்க? இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னங்க செய்கிறது? ஒரு நீதி வேணாமா? ஒரு எழுதி கொடுத்து படிக்கிறாங்க, அதை பார்த்து தமிழில் தான் இருக்கு. அவர் தாய்மொழி தெலுங்கில் கூட எழுதி வச்சு படிச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல, இப்போ படிக்கலாம். அதையும் செய்ய மாட்டுறாரு. நாலு நல்லது போலதை சொல்லிக் கொடுக்கவும் ஆள் இல்லை போல இருக்கு, பாவம். அப்படியே வாசிச்சு தள்ளிடுவார். இதில் உதயநிதியை பேசுகிறாதீங்க, இன்ப நிதியை பேசுகிறாதீங்க, யாரை தாங்க பேசணுங்க? வாங்க, மொத்தமாக நீங்கள் எங்கள் சொத்தை விற்று திம்பிங்க, ஆனால் நாங்கள் உங்களை பேசவே கூடாதா? ஒரு நாடு சரியாக நடந்தால் அதை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எங்களெல்லாம் மனிதர்களாகவே முதல்ல பார்க்கலையே. ஆந்திர காட்டில் சுட்டு போட்ட போது உங்கள் நிலைப்பாடு என்ன? இப்போ சொல்கிறார், அனைத்து கட்சியும் கூட்டுங்கள். என்னத்துக்குங்க? காவிரியில் தண்ணி வர்றதை பற்றி நாங்கள் பேசணும். எப்போ தாங்க முடிவெடுப்பீங்க? காவிரி நதிநீர் உரிமை பிரச்சனைக்கான தொடக்கமே உங்கள் அப்பா தானே. அவர் செத்து போயிட்டாருங்க, தயவு செஞ்சு அவரை பற்றி பேசாதீங்க. இந்த மீத்தேன் திட்டங்க, அதுக்கு காரணம் யாருங்க? ஆமாங்க, அவர் தாங்க, ஆனால் இறந்து போயிட்டாருங்க, தயவு செஞ்சு அவரை பற்றி பேசாதீங்க. இலங்கையில் இத்தனை லட்சம் உறவுகள் கொல்லப்பட்டார்களே, அதுக்கு காரணம் யாருங்க? அதான் அவர் தாங்க, இறந்து போயிட்டாருங்க, அதனால் அவர் நோ நெவர் அப்படி பேசாதீங்க, மனசு வருத்தமாக. எல்லாம் பண்ணுவாங்களாம். இறந்து போன பிறகும் கூட உங்களுக்கான அடக்கம் செய்கின்ற இடத்தை நான் பொதுவெளிப்படுத்துவேன் என்று சொல்லி அந்த கல்லறையில் நான் இப்படித்தான் எழுதுவேன் என்று உங்களுக்கான கனவு இருக்கிறதில்ல, அதுபோன்று எங்களுக்கும் ஒரு கனவு இருக்கிறது. இந்த தமிழர் நாட்டை, தமிழர் நிலத்தை, வளத்தை நேசிக்கக்கூடிய ஒரு தமிழன்பால் அவன் ஆட்சி கட்டில் அமர வைக்க வேண்டிய தேவையும் பொறுப்பும் கடமையும் எங்களுக்கும் இருக்கிறது. ஒரு நாள் அந்த கனவு மெய்ப்படும், விரைவில் மெய்ப்படும். 26 பாருங்களேன், எங்கள் அண்ணன் ஜெயின்றின்னு சொன்னார். இப்போ பாருங்கள் காளியோட ஆட்டத்தை, 26 பாருங்கள் சீமானோட ஆட்டத்தை, மொத்த ஆட்டத்தையும் பார்ப்பீங்க. எங்கள் அண்ணன் சும்மாவே ஆடுவார். 26 ஒரு சலங்கை ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு, கட்டி விட்ட பிறகு பாருங்க. எங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? ஒரு எதிர்கட்சி செய்ய வேண்டிய வேலையை தான் நாங்கள் செய்கிறோம். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை இப்போ தான் கூட்டணுமா? ஏன் முன்னாடி கூட்டலை? இன்னைக்கு தான் கர்நாடக மாநிலம் நான் தண்ணி தர மாட்டேன்னு சொல்லுதா? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போய் இதே காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியில் இருந்து கொண்டு அங்கே காங்கிரஸ் கட்சி தண்ணி தர மாட்டேன் என்று சொல்லி தடை செய்து கொண்டிருந்த அதே காங்கிரஸ் கட்சியோடு இங்கு கூட்டணியில் இருந்து கொண்டு அங்கே போய் அதே கட்சிக்கு ஆதரவாக வாக்கு கேட்ட போது உங்களுக்கு அது தெரியலையா? உங்கள் கூட்டணி கட்சிக்கிட்டே இருந்தே உங்களால் தண்ணி வாங்கி தர முடியல. அதற்கு மேலே இங்கே மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, 2
இங்கே தயாரிக்கக்கூடிய மின்சாரம் எல்லாருக்கும் பொது, இங்கே இருக்கக்கூடிய தண்ணி எல்லாருக்கும் பொது, இங்கே இருக்கக்கூடிய வளம் எல்லாருக்கும் பொது, இங்கே இருக்கக்கூடிய கூடங்குளம் அணுமின் நிலையம் எல்லாருக்கும் பொது. ஆனால் எங்களுக்கு வர வேண்டிய தார்மீக உரிமை காவிரி நீரை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிவிட்டது, அது தமிழக அரசுக்கு நீங்கள் கொடுக்கத்தான் வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய முடியாது. ஏன்? தமிழ்நாட்டை பற்றி ஒரு கவலையும் இல்லை பாரதிய ஜனதா கட்சி, ஒரு கவலையும் இல்லை. நீங்கள் காங்கிரஸை தேடி ஓடுறீங்க, எதுக்கு? மோடியை வீழ்த்துவதற்கு. சரியான ஆயுதம் ராகுல்னு கிடையாது. இல்லை, நீங்கள் காங்கிரஸை வெளில வச்சு பாருங்களேன். சேது சமுத்திர கப்பல் கால்வாய் திட்டம் மீண்டும் வரும், சாகர்மாலா திட்டம் மீண்டும் வரும், மீத்தேன் திட்டம் மீண்டும் வரும், கெயில் எரிவாயு மீண்டும் வரும். அப்போ யாருங்க? முதல்ல நம் நாட்டுக்கான பிரச்சனை, நம் மாநிலத்துக்கான பிரச்சனைக்கு வாங்க. நீங்கள் நமக்கான ஆட்சியாளர்கள் யாருன்னு தேடுங்க, அதிலிருந்து ஒரு ஆளை பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுக்கான பிரதிநிதி தானேங்க, போய் பேசத்தானே வேணும். உங்களுக்கான சட்டத்திட்டங்களை வகுத்து கொடுக்கணும், அவ்வளவுதானே. அதை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகிட்ட ஒரு தடவை கொடுத்து பாருங்களேன். சட்டமன்றம் என்ன பாடுபடும், பாராளுமன்றம் என்ன பாடுபடும் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் ஐயா காமராசருக்கு பிறகு ஒரு ஆற்றல் வாய்ந்தவர்களை சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் மக்களுக்காக பேசக்கூடியவர்களை நீங்கள் பார்க்கல. எல்லா முதலமைச்சர் இருக்கும்போது ஒரு திட்டம் 2 திட்டத்தை கொண்டு வந்தாங்க, நம்ம மறுக்கல. நிறைய நல்ல திட்டங்கள் வந்திருக்கு, அதெல்லாம் திட்டங்களாக இருந்தது, மக்கள் பங்கேற்போடக்கூடிய திட்டங்களாக இல்லை. உனக்கு என்ன தேவை? ஒட்டுமொத்தமாக நான் மீன்வளத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை பற்றி சொல்கிறேன். மீன் பிடிக்க வலை வழங்கும் திட்டம்னு ஒன்று இருக்குது. மீன்பிடி வலை உபகரணங்கள் வழங்கும் திட்டம். நல்லா புரிஞ்சுங்க. கன்னியாகுமரி மீன்பிடிப்பு ஒரு மாதிரி, சென்னை மீன்பிடிப்பு ஒரு மாதிரி, நாகப்பட்டினம் மீன்பிடிப்பு ஒரு மாதிரி, திருவாரூர் மீன்பிடிப்பு ஒரு மாதிரி. ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துகிற உபகரணங்கள் வேறு, படகு வேறு, வலை வேறு, பிடிக்கின்ற மீன் வேறு, பிடிக்கின்ற தூரமும் வேறு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். சலங்க வலைன்னு ஒரு வலை இருக்கு, இறால் பிடிக்கலாம். அதில் நிறைய மணிகளை கட்டணும் அப்படின்னா இறால் பிடிக்கலாம், ஒரு சில மீன்களும் பிடிக்கும். அந்த வலையை கன்னியாகுமரிக்காரவங்களுக்கு கொடுக்குறோம். என்ன செய்வீங்க? அதை வச்சு ஆழ்கடல் மீன் பிடிப்புக்கு சலங்க வலை எடுத்துகிட்டு போய் மீன் பிடிப்பீங்களா? இல்லை அதை கொண்டு போய் நான் சென்னைக்காரவங்கள்ட்ட கொடுக்குறேன், இழுவ வலை மீன் பிடிப்புக்கு சலங்க வலை வச்சு மீன் பிடிப்பீங்களா? அப்போ அவர்களுக்கான தேவை மாறுபடுதா இல்லையா? வாழை விவசாயம் பண்ணுறவங்கள்ட்ட தென்னையை கொடுப்பதும், தென்னை விவசாயம் பண்ணுறவங்கள்ட்ட வாழையை கொடுப்பதும் எவ்வளவு அநீதியானதோ அப்படித்தான் தமிழ்நாட்டில் திட்டங்கள் எல்லாம். நான் படிக்கும்போது செருப்பு வழங்கும் திட்டம்னு ஒரு திட்டம் இருந்துச்சு. பள்ளிக்கூடத்தில் செருப்பு வழங்கினாங்க. எத்தனை பேர் தெரியும்னு தெரியல, உண்மையிலே வழங்கினாங்க. ஒவ்வொரு பேருக்கும் வந்து அட்டண்டன்ஸ் படியாக கூப்பிட்டு செருப்பு கொடுத்தாங்க. எனக்கு கொடுத்தாங்கங்க 12ஆம் நம்பரு. நான் வாங்கி பார்க்குறேன் 12. என் பெரியப்பாவோட பெரியப்பா போட்டால் கூட கால் பத்தாது. அத்தை தண்டி நான் இங்கேருந்து என்ன பண்ணிட்டேன், செருப்பை வாங்கிட்டேன், பேக்கில் வைக்க முடியல. பள்ளிக்கூடத்து பையன் அதில் புத்தகம்லாம் இருக்குது. நம்ம தாத்தா நம்ம என்ன சொல்கிற, கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடம் கட்டி நம்மளை படிக்க வச்சுருக்காரு. சரி, அந்த செருப்பை போட்டு போவோம்னு எடுத்து காலை விட்டுனேன். ஏன் செருப்பு நான் போட்டு, நான் எவ்வளோ புத்திசாலி பாருங்கள். ஏன் செருப்பை கழட்டி ஒரு பையில் வச்சு கையில் வச்சுக்கிட்டு, இந்த செருப்பு நம்ம புது செருப்பை போட்டுட்டு போவோம், வீட்டில் போய் காமிப்போம் அப்படின்னு போட்டுட்டு போகிறேன். இங்கே இப்படின்னு எடுத்து வச்சேன்னே, இங்கேருந்து 300 மீட்டருக்கு போயிடுச்சு ஒரு செருப்பு. இதை எடுக்க ஓடலான்னு இந்த காலை தூக்குனே, இது ஓடிடுச்சு. இப்படியே ரெண்டையும் எடுத்துக்கிட்டு நான் நைட்டு 7 மணிக்கு தான் வீட்டுக்கு போய் சேர்ந்தேன். நிறைய பேருக்கு டவுசர் கொடுப்பாங்க, வெள்ளை சட்டை, ஒரு காக்கி டவுசரு. நீங்கள் அந்த கொடுமையெல்லாம், எங்கள் அண்ணெல்லாம் அந்த டவுசர் போட்டு வந்தவர் தான், வளர்ந்தவர். அது எப்படின்னு கேளுங்க, நம்ம கொக்கியெல்லாம் மாட்ட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவ்வளோலாம் கஷ்டப்படுத்துகளை பிடிச்சிக்கிட்டே போயிடலாம், அது பிடிச்சிக்கிட்டு மட்டும் தான் போக முடியும். அப்படி ஒரு டவுசர் வழங்கும் திட்டம். கிறங்க அந்த பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு அளவு எடுத்து, இந்த இதுதான் அளவு அப்படின்னு தச்சு கொடுக்க ஒரு திட்டம் இல்லை. ஏன்னா நாங்கள் கொடுத்துருவோம் அதுக்கு தகுந்த மாதிரி. அதுலேயும் பாருங்கள், அதில் பட்டன் வச்சுருப்பாங்க அந்த சட்டையில். வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பட்டன் ஒன்றுமே இருக்காதுங்க, எம்டியாக தான் இருக்கும். நம்மளால் என்ன பண்ணுவாங்க, ரஜினிகாந்த் மாதிரி சட்டடாயிங் அப்படின்னு அப்படி பாருவாங்க. இப்படிலாம் இருந்த திட்டம். நான் கூட அப்போல்லாம் என்ன நினப்பேன், மொத்த பேரையும் கணக்கெடுக்கிறதுக்கு முடியாது போல இருக்குது, ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. விக்ரவாண்டிக்கு போய் பாருங்கள், 4 பேனா வச்சுக்கிறாங்க, ஒரு பட்ஜெட்டை வச்சுக்கிறாங்க, 4 கலரு, 3 பேனா, ஒரு பென்சில். இந்த பென்சில்லாம் வட்டம் போடுறாங்க. அதெல்லாம் நாம் தமிழர் ஓட்டு கண்டிப்பாக விழாதான், அவங்களுக்கு விழாதான். இந்த பிளாக் பென் வச்சுருக்காங்க, இது இப்படி போகுமா அப்படி போகுமான்னு தெரியாதான். இந்த ரெட் பென் எல்லாம் பார்த்தீங்கன்னா உதயசூரியன்,
காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க. அப்புறம் இன்னும் ஒரு கலர் வச்சுருக்காங்க. அது அவ்வளோ நுட்பமாக கணக்கெடுத்து காசு கொடுக்க முடியும். ஆனால் சாதி வாரி கணக்கெடுப்பு மட்டும் எடுக்க முடியாது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க முடியாது. ஏன்? மக்கள் தொகை கணக்கெடுப்பும் சாதி வாரி கணக்கெடுப்பும் எடுக்கப்பட்டால் இவங்க மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். இவங்க யார் நமக்கு கொடுப்பது சலுகைகளை? எம்பிசி கோட்டாங்க, நீங்கள் பிசி கோட்டாங்க, எஸ்சி கோட்டாங்க, எஸ்டி கோட்டாங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒன்று எடுக்கும்போது தான் தமிழ்நாட்டுடைய தண்டவாளம் வண்டவாளத்தில் ஏறப்போகுது. ஒரே வீட்டில் நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சந்தித்தேன். ஒரே வீட்டில் அவர் ஒரு சாதின சாதி சர்டிஃபிகேட்டு, அவர் மருமகன் ஒரு சாதி, அவர் மக ஒரு சாதி. தமிழ்நாட்டினுடைய நிலைமை அது. இப்போ எனக்கெல்லாம் பாருங்களேன், இவங்களுக்கு எப்படி இருக்குலாம் தெரில, எனக்கு இந்து மீனவர்னு இருக்குது. என்னுடைய சாதி சான்றிதழில் இந்து மீனவர்னு இருக்குது. யாருக்காவது இந்து விவசாயின்னு சர்டிஃபிகேட் இருக்கா? எங்களுக்கு இருக்குது இந்து மீனவர். ஒரு செய்கின்ற வேலையவே எங்களுக்கு சாதியாக மாற்றி வச்சு, தொழிலையே ஒரு பாரம்பரியத்தையே ஒரு பழம் தொழிலையே எங்களுக்கான சாதியாக மாற்றி வச்சுருக்காங்க. நாங்கள் யார்? உண்மையிலேயே எங்களுக்கான அந்த சமூகத்தின் பால் இவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த சாதிய கணக்கீடு என்ன, ஒட்டுமொத்தமாக நாங்கள் எவ்வளவு இருக்கிறோம், எங்களுக்கான இடஒதுக்கீடு என்ன, எங்களுக்கான வாழ்வாதாரம் ஒரு கணக்கெடுப்பும் முறையாக கிடையாது. உங்கள் வீட்டில் எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னே தெரியல என்கிற பட்சத்தில் அவங்களுக்கான உணவை நீங்கள் எப்படி தயார் செய்வீங்க? நியாயமான கேள்வியா இல்லையா? உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னே தெரியல, எப்படி சமைப்பீங்க? 5 பேர் சமைக்கணும் அப்படின்னா ஒரு 3/4 படி அரிசி போடுவோம்ப்பா. 2 பேர் விருந்தாளி வந்துட்டாங்க அப்படின்னா 1 படி அரிசி போடுவோம்ப்பா. அப்படி கணக்கெடுத்து தானே சமைக்கிறீங்க. இல்லை மொத்தமாக அள்ளி கொட்டி வேக வச்சு வடித்து தின்றோமா? இல்லை. ஒரு மாநிலத்தினுடைய மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியாது இந்த அரசுக்கு. ஒரு மாநிலத்தினுடைய வாக்காளர்கள் முறையாக எத்தனை பேர் இருக்காங்க தெரியாது. ஒரு மாநிலத்தினுடைய மக்கள் எத்தனை சமூகத்தின் மக்கள் இருக்காங்க தெரியாது. அப்புறம் எப்படி நீங்கள் பிரதிநிதித்துவம் தருவீங்க? எதன் அடிப்படையில் வேட்பாளர்களை நிறுத்துவீங்க? எதன் அடிப்படையில் வேலை வாய்ப்பை கொடுப்பீங்க? எதன் அடிப்படையில் கல்வி உரிமை கொடுப்பீங்க? தெரியாது. வலுத்தவன் வாழ்ந்துட்டு போயிடுவான். அப்படிதானே இங்கே நாம் அப்படிதானே ஓட்டே போடுறோம். இவர் எங்க ஆளுக அப்படிதானே ஓட்டு போடுறோம். இந்த ஆளுக எந்த உங்க ஆளுகளை நம்ம ஆளுகன்னு நினைச்சு வாழ வச்ச ஆளுக வாழ வச்சாங்க சொல்லுங்க. ஒரே ஒருத்தட்ட போய் நான் உங்க ஆளுங்க தான், நான் போய் யார்கிட்ட சொல்லுவேன்? எங்க ஆளுங்க ஒத்துருமே இல்லையா, நான் போய் யார்கிட்ட சொல்லுவேன்? எங்க போய் சொல்றது நாங்கள் உங்க ஆளுங்க தாங்க அப்படின்னு போயிட்டு காசு கொடுக்காம ஒரு சீட்டு பள்ளிக்கூடம் படிக்கிற இடத்துலையோ இல்லை கல்லூரி படிக்கிற இடத்துலையோ அல்லது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லையோ அல்லது ஒரு வேலை வாய்ப்பு. இப்போ தான் கண்டக்டருக்கே 10 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியதாக இருக்குல்ல. ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ்னு அதுக்கு 5 லட்ச ரூபா பணம் வாங்குறாங்க. அவரோட சம்பளமே 7,000 ரூபா தான். 7,000 ரூபா சம்பளம் வாங்கி 5 லட்ச ரூபாயை திருப்பி வட்டி முதலமாக அடைக்கிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? ஆனால் ஒரு மனுஷன்ட்ட மெடிக்கல் காலேஜ் சீட்டு, ஒரு மனுஷன்ட்ட ஆட்சியாளர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். மெடிக்கல் காலேஜ் சீட்டு மொத்தமாக இருக்கிறது 2 சீட்டு, 10 அப்ளிகேஷன் வந்திருக்கு அவர்கிட்ட. ஒரே கன்ஃபியூஸ், எல்லாரும் ஒரே கிட்டத்தட்ட நெருங்கின மதிப்பெண் எடுத்திருக்காங்க. இந்த நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி எம்பிசி எஸ்சி அந்த மாதிரி கோட்டாக்களில் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்து சலிச்சு ஒரு 10 பேர் எடுத்து வச்சுட்டாங்க. இல்லை 2 பேருக்கு தான் வாய்ப்பு கொடுக்க முடியும். அந்த அதிகாரிகள் குழம்பி போயிட்டாங்க, இதில் யாரப்பா தேர்ந்தெடுக்கிறது, எப்படி தான் கொடுக்கறது அப்படின்னு. இப்போ நம்ம தேர்தல் ஆணையன்னு வச்சுக்கோங்க, அபிநயா ஆள வருது, அன்னியூர் சிவா ஆள வருது. எதுக்குங்க அபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2வது எழுத்தை பார்க்குறீங்களா இல்லை முதல் எழுத்தை பார்க்குறீங்களா, எப்படிங்க முன்னாடி பின்னாடி கொடுக்குறீங்க அப்படின்னு இவங்க ரொம்ப பெரிய கன்ஃபியூஸ். எண்ணு பின்னாடி வருதான், அப்பயும் பின்னாடி வருதான், அதனால் நாங்கள் இப்படி போட்டு கொடுத்தோங்க. எங்கள் அபிநயாவுக்கு பி வருங்க, 2வது எழுத்து பி வரும். அப்போ நீங்கள் எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க? இது மாதிரி இவங்க இந்த பண்ணுற அவர் வந்து இந்த மாதிரி பேர் அடிப்படையிலையும் கொடுக்கல, எண் அடிப்படையிலையும் கொடுக்கல, சாதி அடிப்படை. அங்கேருந்து வந்தார் ஒரு முதலமைச்சர், 10 அப்ளிகேஷன் இப்படி பரட்டினார், 2 தூக்கி கையில் கொடுத்தார், இந்த 2 பேருக்கும் சீட்டு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். அங்கே அவர்கள் ஆஃபீஸருக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி, என்ன குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இங்கி பிங்கி பாங்கி போட்டுட்டாரோ அப்படின்னு கூப்பிட்டாரு. ஐயா நீங்கள் எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுத்தீங்க? இந்த 2 அப்ளிகேஷனில் தான் தகப்பன் பெயரில் கையெழுத்து இல்லாமல் ரேகை இருந்தது. ஒரு படிக்காதவனுடைய மகன்தான் இந்த இடத்தில் படித்து ஒரு பெரும் அடையாளமாக மாற வேண்டும் என்று சொன்னான். இன்னைக்கு அப்படியா? 13% இப்போ 15, 15% காசு கொடுத்து கமிஷன் கொடுத்தால் மட்டும்தான் சாலை வரும், குடிநீர் குழாய் வரும், கழிவுநீர் தொட்டி வரும். உங்களுக்கான அனைத்து தேவைகளுக்குமே 15% தான். இங்கேயாவது பரவாயில்ல, எங்கள் ஊரில் 25.
25 4ஆக பிரித்து ஒரு பாகம் கொடுக்கலன்னா நாங்கள் நகர்த்தவே மாட்டோம். இவங்க சொன்னாங்க, இந்த பெஞ்ச் இல்லைன்னா அந்த அடுத்த பெஞ்ச் மாறின பிறகு நீங்கள் வந்து பேசுங்க. பெஞ்செல்லாம் மாறி ஒரு பிரயோஜனமும் இல்லை ஜெமினி அக்கா. ஒரே ஒரு நாற்காலி மாறினா போதும். அந்த நாற்காலியுடைய நாயகனாக நம் அண்ணன் அமர்ந்தால் போதும். எல்லா பெஞ்சும் சரியாக இருக்க போகிறோம். எல்லா பெஞ்சும் சரியாக. ஒரு சரியானவர்கள் கையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கணும். ஒரு நேர்மையானவர்கள் கையில் கொடுக்கணும். வளத்தை வளங்களாக பார்க்கக்கூடியவர்கள் கையில் கொடுக்கணும். மக்களை மக்களாக நடத்தக்கூடியவர்கள் கையில் கொடுக்கணும். நாமே எப்படி இருக்கிறோம்? சாமானிய மக்களாக நீங்கள் சிந்திச்சு பாருங்க. நமக்கு ஒரு நேர்மையான அதிகாரம் வேணும், நேர்மையான ஆட்சி வேணும். நாம் நேர்மையாக இருக்கிறோமா? சிந்திங்க. ஒரு 10 ரூபா கீழே கிடந்தது அப்படின்னா அதை எடுத்து செலவு பண்ண மனசு வராது. அது எனக்கெல்லாம், நான் ஒரு கிரகத்தில் பிறந்திருக்கேன் பாருங்கள். இந்த 10 ரூபா எடுத்துட்டேன்னா 100 ரூபா செலவு வந்துடும். நம்ம அப்படி ஒரு நேரத்தில் பிறந்திருக்கோம் போல. அதனாலே பார்த்துக்கிட்டே இருப்பேன், வேறு யாராவது எடுக்கட்டும், நம்ம எடுத்தால் நமக்கு பிரச்சனையாயிருமே அப்படின்னு நான் ஒன்று எடுத்து இந்த அங்கே இருக்குங்க, அதை கையால் கூட நான் எடுக்க யோசிப்பேன். அந்த 10 ரூபா இருக்குது, அது யாரோடதுன்னு பாருங்கள். இல்லைனா அதை எடுத்து ஒரு இல்லாதவர்கள் கொடுப்போம், இல்லை ஒரு கோயிலில் போடுவோம். ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு சில்லறை கொடுக்குறாங்கன்ற பட்சத்தில் ஒரு தவறுதலாக பொருள் ஜாமான் வாங்கினது போக மிச்சம் உள்ளதுக்கு 85 ரூபா வரணும். அவர் மறந்துட்டு 95 ரூபா கொடுத்துட்டாருன்னா வீட்டுக்கு வந்தால் கூட அந்த காசு 10 ரூபா கூடுதலாக இருக்கே, அவன் உழைச்ச பணமாச்சே, அவன் அதை இழந்துட்டு தவிப்பானே அப்படின்னு இந்த 10 ரூபாய் தூக்கிட்டு ஓடினவங்கெல்லாம் இருக்காங்க, இப்போவும் இருக்காங்க. அதனால தான் கொஞ்சமாச்சு மழை பெய்யுது இருக்காங்க, கொண்டு போய் கொடுப்போம். ஆனால் இன்னைக்கு பல பேரோட மனநிலை எப்படி இருக்கு? இலவசமாக உழைக்காம ஏதாவது வந்தது அப்படின்னா உழைப்பிலிருந்து நாம் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். அறிவு சிறந்தவர்களே, கடின உழைப்பு தான் தமிழனுக்கான அடையாளம். கடின உழைப்பின் மீதான வருகின்ற நேர்மைதான் தமிழனுக்கான அடையாளம். அதன் மூலமாக வந்ததுதான் தமிழனுக்கான மாண்பு, அறம். இன்னைக்கு இருக்கா? நம்மள்கிட்ட இருக்கா? இப்போ பிறந்துட்டோம், வளர்றோம், ஒரு காலத்தில் சாக போகிறோம். பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம நலத்தோடு நின்றுருப்பான். நம்ம வீட்டில் இலை விழுந்தால் கூட நின்று அழுதுருப்பான். நம்ம வீட்டில் ஒரு திருமண நிகழ்வா, ஒரு ஏதாவது ஒரு தேவை நிகழ்வா, எதுவாக இருந்தாலும் அவன் தான் ஓடி வந்திருப்பான், இருக்க எடுத்து போட்டிருப்பான், உறவினரை கவனிச்சிருப்பான், வாழையில வாங்க போயிருப்பான். ஆனால் அவனிடமே ஒரு 1/2 அடி நில பிரச்சனை வந்துச்சுன்னா வெட்டுக்குத்த அளவுக்கு போயிடும். அப்போ யதார்த்த வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ளாமே வாழ்க்கையை கடத்துறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? அரசியலா, பொருளாதாரமா, வாழ்வியலை சேமித்து வைக்கக்கூடிய கணக்கு வழக்குகளா, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதற்கான அறிவுரைகளா, பயிற்சிகளா? இல்லை. முதலில் முந்தி ஓடு, முதல் மதிப்பெண் வாங்கு, யாரை முட்டி தள்ளியாவது நீ முதலில் வா. ஆனால் உண்மையிலே என்ன சொல்லியிருக்கணும்? நீ ஓடும்போது உன்னை விட தனிவாக எவன் நிற்கிறானோ அவன் கையும் பிடித்து இழுத்துக்கொண்டு வேகமாக ஓடு. ஒன்று நீ வெற்றி பெறு, இன்னொன்று வெற்றிக்கு துணை நில், அதுவே பெரிய வெற்றி தாண்டா சொல்றது இல்லையே. நாம் அப்படி வளர்த்துறதே இல்லையே. சொல்றோமா அப்படி? ஒரு வேலையை என்னை விட இவன் சரியாக செய்வான் என்றால் அவனிடம் ஒப்படைப்பதற்கு பேர் தான் தலைமைத்துவம், வேற ஒண்ணுமே இல்லை. அதை தான் கேட்கிறோம். ஐயா ஸ்டாலினை விட எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் 1000 மடங்கு இல்லை 5000 மடங்கு செழுமையாக செய்வார். இந்த வேலையை ஒப்படைச்சுப்பார். தமிழ்நாட்டின் நிர்வாகத்தை ஒரு முறை கொடுத்துப்பார். அவருடைய தம்பி தங்கைகள் நாங்கள் உடன் இருக்கிறோம், கொடுத்து பாருங்கள். செழுமையான வாழ்வு, நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்டு விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும், குடிநீருக்கு, மனித தேவைகளுக்கு, உயிரின தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும். இந்த பூச்சிக்கொல்லி மருந்து மூலமாக உற்பத்தி ஆகப்பட்டு வருகிறது பார்த்தீங்களா, அந்த மாதிரி காய்கறிலாம் வரவே வராது. உழவர் சந்தைகள், உழவர்களுடைய அங்காடிகள், இதெல்லாம் அரசாங்கமே நடத்தும். இங்கே நல்ல பொருட்கள்லாம் இல்லைங்க, 70 விழுக்காடு இல்லை. இங்கே இயற்கை முறையிலான உரங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகின்ற உணவுப் பொருட்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு போய் கொண்டிருக்கிறது. ஏன்னா அதுக்கான தொகையே வேறு. நாம் அந்த காசுக்கு இங்கே வாங்க மாட்டோம். இந்த குதிரைவாளி அரிசி கிலோ 400 ரூபாய் என்னமோ விற்கிது, அதை 1 கிலோ வாங்கி சாப்பிட முடியுமா? மாப்பிள்ளை சம்பா 400 ரூபா விற்கிது, அதை டெய்லி வாங்கி நம்ம சமைக்க முடியுமா? நம்ம இன்னும் போய் ரேஷன் கடையில் வரிசையில் நின்று கிலோவுக்கு 2 ரூபாய்க்கு அரிசி, இலவச அரிசிக்கு தானே இன்று வரைக்கும் நின்று கொண்டிருக்கிறோம். எப்படி நம்மால் உண்ண முடியும்? அறிவு சிறந்தவர்களே, இந்த மாப்பிள்ளை சம்பா என்கிற அரிசி இருக்கு பாருங்க, ஒரு காலத்தில் அது மன்னர்கள் மட்டுமே சாப்பிட்டுருக்கிறாங்க. இந்த குதிரைவாளி என்ற அரிசி இருக்கு பாருங்க, அதெல்லாம் மன்னர் தலைமுறைகள் மட்டும்தான் சாப்பிட முடியும்.
சாமானியர்கள் சாப்பிட தடை இருந்தது. அது மாதிரி தான் வாக்கு எல்லாரெல்லாம் செலுத்திட முடியாது. சுதந்திரம் பெற்ற இந்தியாவிலே அனைத்து மக்களும் வாக்கு செலுத்துகின்ற அதிகாரம் முதலில் கிடையாது. செல்வந்தர்கள் வாக்கு செலுத்தலாம், நிலக்கிழார்கள் வாக்கு செலுத்தலாம், படித்தவர்கள் வாக்கு செலுத்தலாம், இவ்வளவுதான் ஓட்டே போட முடியும். ஆனால் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து ஒரு பெரிய வரலாற்று பெரும்புரட்சியாக, ஜனநாயகத்தின் அடித்தளமாக 18 வயதுக்கு மேற்பட்ட அத்துணை பேரும் வாக்கு செலுத்தலாம் என்ற நிலைப்பாடு வந்தது. அதை முறையாக நாம் செயல்படுத்தியிருந்தோம்னா நாங்கள் ஏன் ரோட்டில் போய் முச்சந்தி நின்று இந்த மாதிரி கத்த போகிறோம் சொல்லுங்கள்? நம்ம அதை சரியாக பயன்படுத்திக்கல, அதை சரிவர கவனிக்கவே இல்லை. காலம் சில நேரம் தாங்க நமக்கான வாய்ப்புகளை கையளிக்கும். இந்த பூமிக்கென்று, அதுவும் தமிழர் நிலத்துக்கென்று ஒரு ஆக பெரும் வரம் இருக்கு. என்னன்னா, எந்த இடத்தில் அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறதோ, எந்த இடத்தில் தர்மம் கொல்லப்படுகிறதோ, எந்த இடத்தில் மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை உருவாகிறதோ, எந்த இடத்தில் எந்த நரகத்தினுடைய ஒட்டுமொத்த வாசலும் திறக்கப்படுகிறதோ, அந்த இடத்தில் காலமே தனக்கான, இந்த பூமியே அந்த அறத்தின் பொருட்டு தனக்கான வழிவகையை கட்டமைக்கும். அப்படிப்பட்ட கட்டமைப்பு தான் நாம் தமிழர் கட்சி அறிவிச்சிருந்தவர்கள். அதை மறந்துடாதீங்க. நாங்கள் ஏதாவது ஒரு இடத்துல தவற பேசுகிறோம், நீங்கள் எங்களுக்கு எதிராக பேசுகிறீங்க, மக்கள் வாழ்வியலுக்கு எதிராக பேசுகிறீங்க, நில வளத்துக்கு எதிராக பேசுகிறீங்க, தற்சார்பு சூழலுக்கு எதிராக பேசுகிறீங்க, நீங்கள் பேசுவது நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு முரணாக இருக்கிறது, ஒரு இடத்துல சொல்லுங்க. நாங்கள் தாங்க இயற்கையினுடைய அருங்கொடை, இந்த மண் வளம், மலை வளம், கடல் வளம், நிலவளம், நீர்வளம் என்று பேசுகிறோம். நாங்கள் தான் வந்தால் ரசாயனம் இல்லாத உணவுப் பொருட்களை தருவோன்னு பேசுகிறோம், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தருவோன்னு பேசுகிறோம், இயற்கை சூழலோடு இயைந்து வாழக்கூடிய வாழ்க்கை தருவோன்னு பேசுகிறோம், எல்லா உயிரினங்களுக்குமான அரசியல் பேசுகிறோம், நடப்பதற்கான சரியான சாலை பேசுகிறோம், படித்தவர்களுக்கான வேலை பேசுகிறோம், நல்ல கல்வி பேசுகிறோம், தூய குடிநீர் பேசுகிறோம், சாமானியருக்கும் சரியான அரசியல் பேசுகிறோம், பெண்களுக்கும் சம உரிமை பேசுகிறோம், வாழ்கின்ற இடத்திற்கான ஒட்டுமொத்த வாழ்வியலை கொடுக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் பேசுகிறோம். என்ன பேசினார் ஐயா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின்? நம்ம ஓட்டு போடுறோம். ஒன்றுமே இல்லை. ஒரு அரசியல் என்பது எப்படி இருக்கணும்? ஒரு கொஞ்சமாவது ஒரு அரசியல் நேர்மை இருக்க வேண்டாமா? சின்ன சின்ன பிள்ளைங்க எதையாவது மாத்திர மாட்டோமான ஒரு பெரிய கனவு கண்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து, குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து ஒரு கூட்டத்தை நடத்தி, ஒரு நடுநிலையாக நின்ற ஒரு நாயகனுக்கு ஒரு விழா எடுப்பதற்காக ஒரு நிகழ்வு நடத்தினா, அந்த இடத்துல ஒரு பதாகை வச்சு ஒரு 5 கொடியை கட்டி, இதற்கு பேர் ஒரு நாகரிக அரசியலா? ஒரு நாகரிக மனிதன் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் ஒரு மனிதன் என்னை தோற்கடித்தான், ஒரு சிறு வயது பையன் என்னை தோற்கடித்தான் என்ற சூழல் வந்தால் அதுதான் சரியான அரசியல் என்று பேசிய மனிதர்கள் வாழ்ந்த மண் இது. ஆனால் இன்னைக்கு அப்படியா இருக்கு? இன்னைக்கு சூழல், அரசாங்கத்தினுடைய போக்கை நீங்கள் தயவு செய்து கவனிச்சு பாருங்கள். படிக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு குடிக்கின்ற பிள்ளையாக மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? நீங்கள் வாக்கு செலுத்தி வெல்ல வச்ச காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் அவர்களை முன்னேற்றி கொண்டு போனார்கள். தமிழர்களுடைய நிலை என்ன? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மறந்து போனோமா? மாஞ்சோலை படுகொலை மறந்து போனோமா? எதற்காக? ஒரு 20,000 சம்பளம் கேட்டு போறான்னாங்களா? தான் உழைச்ச உழைப்புக்கு கூலியை கொஞ்சம் ஏற்றி கொடுங்கன்னு கேடு. நாகப்பட்டினத்தில் கீழ வெண்மணியில் படுகொலை நடத்தினாங்கல்ல, ஒரே ஒரு படி நெல் அதிகமாக கேட்டது. ஒரு படி நெல். தட் இஸ் திராவிட மாடல். ஆமாம், அப்படி தான் செய்யணும். காவல்துறை ஐயா போங்க. முடிச்சிரு. அது ஒன்றும் இல்லை, மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சர் சொன்னது தான் எனக்கு இப்போ நினைவுக்கு வருது. அண்ணன் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இல்லை, நீங்கள் டாஸ்மார்க் சரக்குகளை வாங்கி குடிக்காதீங்க, அது உடம்புக்கு ரொம்ப கேடுது, அதில் கிக்கு இல்லை அப்படின்னு 2 லோட்டா உள்ள விட்டு இறக்குனா மரியாதைக்குரிய ஐயா துரைமுருகன் சொல்லிக்கிறேன். சாராய விற்பனையோ கல்வி விற்பனையோ ஏதோ பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அது உடலுக்கு நல்லது அப்படின்னு பேசும்போது, அப்போ நீ 2 லோட்டா இறக்கியிருக்க தானே அப்படின்னு பேசின ஒரு இவர் தான் நமக்கு முன்னாடி வழக்கு போட்டு அவர் மேலே வழக்கு போடுங்க. ஏன்னா கிக்கு இருக்காதுங்க. அதனால் இங்கேருந்து நேராக பஸ் ஏறுங்க, விக்கிரவாண்டி போய் இறங்குங்க,
இல்லை விழுப்புரம் போங்க, இல்லை கள்ளக்குறிச்சி போங்க, நேராக ஒரு 2 பாக்கெட்டு கொடுப்பாங்க. ஒன்று 50 ரூபா தானா, வாங்கி அடிங்க. பயங்கர கிக்கு. 10 லட்ச ரூபா உங்கள் வீட்டுக்கு ஃப்ரீ. இப்போ கடன்காரவங்களாம் என்ன செஞ்சு ஆரம்பிச்சிட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டா சாவறது, தண்டவாளத்தில் போயா தலையை வைக்கிறது. ஏற்கனவே ஒரு தலையை வச்சு பெரிய ட்ராமாலாம் ஆடிட்டாங்க, அதனால் அதை போயா தலையை வைக்கிறது. மீண்டும் அப்படி ஒரு காரியத்தை நம்ம செய்ய வேண்டாம், பேசாமல் கிளம்பி கள்ளக்குறிச்சி போயிடுவோன்ட்டாங்க. கள்ளச்சாராய மரணத்துக்கு 10 லட்ச ரூபா அறிவிச்சுட்டு அதை பெருமை பீர்த்தி கொண்ட ஒரு அரசு. நான் சொன்னது தான், என் தகப்பன்களை, என் சித்தப்பன்களை, படிக்கின்ற பிள்ளைகளை, இளைஞர்களை, அடுத்த தலைமுறையை குடிக்க வைத்து மதுவிற்கு அடிமையாக்கி சிந்திக்க முடியாத அளவிற்கான ஒரு விடயத்தெல்லாம் செய்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய அரசியலை குழி தோண்டி புதைத்து நாட்டினுடைய நிலவளத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக அழித்து கட்டி எங்களை நிற்கதியாக நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த திராவிட மாடலுக்கு மிகப்பெரிய ஒரு சவுக்கடி கொடுப்பதற்காக, ஒட்டுமொத்தமாக தூக்கி தூர எறிவதற்கான ஒரு வேலையை வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் காண்பிக்கணும். எப்படி முதல் தொடக்கமாக தமிழருடைய தொடக்கம் இந்த குமரி மண்ணிலிருந்து தொடங்கியதோ, தமிழனுடைய மாண்பும் அறமும் எப்படி குமரி மண்ணிலிருந்து தொடங்கியதோ, கர்ம வீரர் காமராசர் அவர்களை தோற்கடித்தோம் என்று கொக்களித்தவர்கள் மத்தியில் வெற்றியை பறைசாற்றி நேர்மைக்கு நாங்கள் உதாரணம் என்று காட்டிய கன்னியாகுமரி மக்கள் மீண்டும் அதே போன்ற ஒரு நிகழ்வை நடத்தி காட்ட 2026 தேர்தலில் நேர்மையின் பக்கம் நிற்கக்கூடிய, எளிமையின் பக்கம் நிற்கக்கூடிய, வலிமையை உணர்ந்து நிற்கக்கூடிய, எளிய மக்களுக்கான அரசியல் புரட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி வலிமை தாங்க. எங்கள் பெரும்பாட்டன் கர்ம வீரர் காமராசர் ஐயாவுடைய கனவுகள் இன்னும் மெய்ப்படலை. ஏன்னா ஐயா கருணாநிதி அவர்கள், ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய ஆட்சியெல்லாம் பார்த்த பிறகு அவருடைய ஆத்மா இப்பயும் சாந்தி அடைஞ்சிருக்காது. அவருடைய பேர பிள்ளைகள் நாங்கள் வந்துதான் அவருடைய ஆட்சியை போன்ற அதனுடைய நீட்சியை, அதனுடைய மீட்சியை கொண்டு வந்து தமிழர் நிலத்துக்கான அரசியலை, தமிழ் மக்களுக்கான அரசியலை, ஒட்டுமொத்தமாக 8 கோடிக்கு மேற்பட்ட தமிழ்நாட்டினுடைய குடிகளுக்கான, தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒட்டுமொத்த மக்களுக்கான தலைவனாக, ஒட்டுமொத்த குரலாக, ஒரு தமிழனுடைய குரலாக நாம் தமிழர் கட்சியினுடைய உங்கள் வீட்டு பிள்ளைகளுடைய குரல் ஓங்கி சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்றால், இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்காக போராடி போராடி வழக்காடு மன்றங்கள் படிகளை மிதித்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் சட்டமன்றத்தினுடைய படிக்கதவுகளை மிதித்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று பெரும்புரட்சியை அந்த கதவுகளில் திறந்து உள்ளே சென்ற வலிமையான கோட்டையை, நாம் தமிழர் கட்சியின் கோட்டையாக சட்டமன்ற கோட்டையை அமர வைப்பதற்கான ஆக பெரும் வாய்ப்பு குமரி மண்ணிலிருந்து தொடங்கட்டும். வருகின்ற 2026 தேர்தல் நமக்கான தேர்தல், நமக்கான வாக்கு, நமக்கான வெற்றி. வெல்லட்டும் தமிழ் தேசியம், வாழ்க தமிழ், வாழ்க தலைவர். தமிழ் தேசியம் என்றும் தோற்றதாக வரலாறு இல்லை என்பதற்கான ஆக பெரும் உதாரணமாக 1000 ஆண்டுகளாக தமிழனுடைய வீரம் புதைக்கப்பட்டது, தமிழனுடைய வரலாறு மறைக்கப்பட்டது, தமிழனுடைய அடையாளம் ஒழிக்கப்பட்டது என்று கொக்கரித்தவர்களுக்கு மத்தியில் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ஈழ நிலத்தில் அதே தமிழனுடைய மாண்புக்கான புலிக்கொடியை எங்கள் தலைவன் சுமந்தது போன்று தமிழர் பெருநிலத்தில் இதே புலிக்கொடியை 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மனிதன் பிறந்து வந்து பறக்க விட்டு, இது கரியா சோழன் பிடித்த கொடி, ராஜராஜ சோழன் பிடித்த கொடி, ராஜேந்திர சோழன் பிடித்த கொடி, அதே கொடியை உங்கள் பிள்ளை 1000 ஆண்டுகளுக்கு பிறகான தலைமுறை கையிலும் பிடிக்க வைத்தது என்றால் தமிழுடைய அறம் எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். இதே புலிக்கொடியோடு வெற்றி வளம் வந்து அந்த சட்டமன்றத்தில் ஏற்றக்கூடிய தமிழ்நாட்டு கொடியின் அருகே இந்த புலிக்கொடி நாட்டப்படும் வரை தமிழன் வீழ்ந்துதான் கிடப்பான். அவன் வெற்றி பெற வேண்டுமானால் 26 இந்த புலிக்கொடி வென்று வர வேண்டும். வாய்ப்பு கொடுங்கள், வலிமை தாருங்கள். எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும். அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.